அனைவருக்கு வணக்கம். புகார்பேட்டை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். நேர்களே, திங்கள் முதல் வெள்ளி வரை ஒளிபரப்பு ஆகக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் உங்கள் பகுதிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் தேவைகளையும் கோரிக்கைகளையும் நீங்கள் எங்களுக்கு தொலைபேசி வாயிலாக தெரிவிக்கலாம். தொலைபேசி இணைப்பு கிடைக்காவிட்டால் நீங்கள் எங்களுடைய தொலைக்காட்சி முகவரிக்கும் கடிதம் மூலமாகவும் உங்களுடைய கோரிக்கைகளை அனுப்பி வைக்கலாம். நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய கேள்விகளை எங்கள் அரங்கத்திற்கு வந்திருக்கும் விருந்தினர்களிடம் தாராளமாக கேள்விகளை கேட்டு ஆலோசனைகளை பெறலாம். என்று உங்களுடைய கேள்விகளுக்கு ஆலோசனைகளை வழங்குவதற்காக நமது அரங்கத்தில் இணைந்திருப்பவர்கள் அகில இந்திய சட்ட விழிப்புணர்வு இயக்கத்தை சேர்ந்தவரும் உயர்நீதிமன்ற வழக்கறிஞரும் சட்ட ஆலோசகருமான திரு கரு ஜெயக்கண்ணன் சார் அவர்கள். வணக்கம் சார். அடுத்ததாக உயர்நீதிமன்ற வழக்கறிஞரும் சட்ட ஆலோசகரும் அதே சமயம் நமது நிகழ்ச்சியில் பல்வேறு பிரச்சனைகளுக்கு ஆலோசனைகளை வழங்கியவருமான திரு மணி கங்காதரன் சார் அவர்கள். வணக்கம் சார். இன்னைக்கு முக்கியமான நாளாக பார்க்கப்படுது சார். ஏன் அப்படின்னா அண்ணா பல்கலைக்கழக மாணவனுடைய வழக்கில் இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கு. குற்றம் சாட்டப்பட்ட ஞானசேகரன் குற்றவாளி அப்படின்ற தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. தண்டனை விவரம் ஜூன் 2ஆம் தேதி சொல்றதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? நீங்க சொல்லுங்க சார். இன்னைக்கு பார்த்தோம்னா நாட்டையே உழுக்குனது. அதில் முதற்கட்ட வழக்கு பதிவு பண்ணுறதுக்கு முன்னாடி பல சூழ்நிலை நடந்துச்சு. அதுக்கப்புறம் உயர்நீதிமன்றம் ஒரு டைரக்ஷன் கொடுக்குது. அந்த உயர்நீதிமன்றத்தை வழிகடத்தின பிரகாரம் அந்த பெண்களுக்கு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு 25 லட்சம் இழப்பீடு வழங்கணும். அதே சமயத்தில் இந்த வழக்கை டைரக்ஷன் கொடுத்து இதை விசாரிக்கணும்னு சொல்லி உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை சூமோட்டோவை எடுத்து டைரக்ஷன் கொடுத்தது. அந்த வழக்கின் அடிப்படையில் இன்னைக்கு வேகமாக எடுத்து நம்மளுடைய சென்னை உயர்நீதிமன்ற மகிழா கோர்ட்டு இன்று ஒரு 6 மாதத்தில் டிசம்பர்லேருந்து ஒரு 6 மாதத்துக்குள்ளே உடனடியாக அது தீர்ப்பு இன்னைக்கு ரிசர்வ் பண்ணியாச்சு. தண்டனை 2ஆம் தேதி அறிவிக்க போறாங்க. பட் அவன் குற்றவாளின்னு அறிவிக்கப்பட்டாச்சு. பட் இது என்னன்னா பாக்குறேன்னா இதுல இது உயர்நீதிமன்றம் ஒரு டைரக்ஷன் அடிப்படையில் தான் இது கிடைக்கிறதே தவிர இது சாதாரணமாக வழக்கு பதியப்பட்டு இது வழக்கு நடத்திருக்கணும். அது ஒண்ணுதான். அதே போல இந்த குற்றங்கள் நடந்தது போலவே இந்த அரக்கோணம் இஷ்யூலையும் சென்னை உயர்நீதிமன்றம் சூமோட்டோவை எடுக்கணும். ஏன்னா சூமோட்டோவை எடுத்த பிறகு தான் இதெல்லாம் வேலை நடக்குது. இதெல்லாம் யார் யாரை காப்பாற்றுறாங்க, யார் யார் இதில் தப்பிக்கிறாங்கன்னு நம்ம பார்க்குறோம். இதே போல் அரக்கோணம் இஷ்யூலையும் சென்னை உயர்நீதிமன்றம் சூமோட்டோவை எடுத்து இதுக்கு டைரக்ஷன் கொடுக்கணும். அப்போ தான் இந்த இஷ்யூலையும் அந்த அரக்கோணம் குற்றவாளிகளும் தண்டிக்கப்படுவாங்க. அப்போ தான் மக்களுக்கு நம்பிக்கை வரும். பெண்கள் இன்னைக்கு காலையில் போனால் ஈவினிங் திரும்பி வர முடியல, பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருக்குது. 6 மாதம் குழந்தை முதல் 80 வயசு பாட்டி வரைக்கும் யாருக்குமே பாதுகாப்பு கிடையாது. அவங்க எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பு, இந்த பாதுகாப்பை நம்ம நம்பணும்னா இந்த மாதிரி வழக்குகள் தான் அதுக்கு உதாரணமா இருக்குது. கண்டிப்பா சார். திரு ஜெயக்கண்ணன் சார், இந்த வழக்கில் முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா 5 மாதத்துல தீர்ப்பு வழங்கி கொடுத்துருக்கிறதுக்கு நீதிமன்றத்துக்கும் வழக்கறிஞர்களுக்கும் நன்றி தெரிவிச்சிருக்காரு. ஸோ இன்னைக்கு நீங்க 2 பேருமே வழக்கறிஞர்களா நிகழ்ச்சிக்கு வந்ததுனால இதை நான் கேட்கிறேன். இந்த 5 மாசத்துக்குள்ள வழங்கப்பட்ட தீர்ப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, இந்த வழக்கு சகோதரர் சொன்ன மாதிரி ஒரு சிறப்பு கவனம் எடுத்து உயர்நீதிமன்றத்தில் தன்னிச்சையாக எடுக்கப்பட்ட ஒரு வழக்குங்கிறதுனால தான் இவ்வளவு விரைவாக தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாகவே அனைத்து வழக்குகளிலும் இது போன்ற பாலியல் ரீதியாக பெண்களுக்கு எதிரான வன்கொடுமையில் வழக்குகளில் நீதிமன்றம் விரைந்து தீர்ப்பு கொடுக்க வேண்டும் என்பதுதான் உங்களுக்கு. அதற்கு தான் மகளிர் நீதிமன்றம் என்ற சிறப்பு நீதிமன்றமே இருக்கிறது. அந்த நீதிமன்றத்தில் பல ஆண்டுகளை இப்போ இந்த வழக்கில் அந்த குறிப்பிட்ட நபர் மீது வழக்கு தொடுத்ததற்கு பிறகு அவருக்கு பிணை கிடைக்கல. அவர் மேலே தடுப்பு காவல், குண்டர் தடுப்பு சட்டம் பாய்ச்சப்பட்டது. இது அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் உள்ள வழக்காக பார்க்கப்பட்டதால் பிணை கிடைக்கவில்லை. அதன் அடிப்படையில் அவருடைய அந்த செய்த குற்றம் நிரூபிக்கப்பட்டு அதற்குரிய தண்டனை வழங்கப்படவிருக்கிறது. அது ஒரு பக்கம். பொதுவாகவே கல்வி நிறுவனங்களிலும் பல்கலைக்கழகங்களிலும் இப்போது எல்லா நிறுவனங்களிலுமே பார்த்திங்கன்னா இது போன்ற பாலியல் துன்புறுத்தல்கள் அங்கே இருக்கக்கூடிய நபர்களாலோ அல்லது வெளி நபர்களாலோ வழங்கப்படும். இது ஒட்டுமொத்தமாக பெண்களை வெளியில் செல்லக்கூடியது, அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடியதாக. கண்டிப்பாக அதனை தடுப்பதற்கு இது ஒரு முன்னுதாரண வழக்காக இருக்க வேண்டும். இன்னொன்று, ஒரு குற்றம் நடந்ததுக்கு பிறகு தான் இதை தொடர்ச்சியாக பத்திரிகைகளும் ஊடகங்களும் செய்திகளாக வெளியிடாமல் ஒரு குற்றங்கள் நடப்பதற்கு முன்பாகவே பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதற்கு வண்ணம் அதற்கான விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். கண்டிப்பா ஒரு இது போன்ற வழக்குகளில் அது சார் கடந்த காலங்களில் பார்த்தோம்னா இப்போ பல்கலைக்கழகங்கள்ல இது ஒன்றும் புதுசு கிடையாது தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நிர்மலா தேவி கேஸ்லாமே நிறைய பெரிய இஷ்யூ ஆகியிருக்கு. ஸோ இந்த மாதிரியான வழக்குகள் நடந்துட்டே இருக்கு அப்படின்னும் போது எந்த மாதிரியான விழிப்புணர்வுகளை இந்த பல்கலைக்கழகங்கள்ல கல்வி நிலையங்கள்ல ஏற்படுத்தணும்னு நினைக்கிறேன். வெளி நபர்களுடைய அதிகமான தலையீடுகள் கல்வி நிறுவனங்கள் இருக்கக்கூடாதுங்கிறது இந்த வழக்கு ஒரு உதாரணம். மற்ற நபர்களாலேயோ அரசியல் சார்ந்த நபர்களாலேயோ இல்லது வேறு ஏதாவது உங்களுக்கு ஆதிக்கமாக இருக்கக்கூடிய ஒரு அதிகாரமிக்க நபர்களாலோ
ஒரு கல்வி நிறுவனங்களில் மாணவ மாணவிகளுக்கு எந்த விதமான இடையூறும் ஏற்படக்கூடாது என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டு வழக்கு. இதை பார்த்து மற்ற கல்வி நிறுவனங்களிலும் அரசு, நான் என்ன சொல்கிறேன்னா, ஆட்சி அதிகாரம் யார் எந்த கட்சிங்கிறதுக்குலாம் நம்ம போக வேணாம். பொதுவாக நம்ம சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, ஒரு கல்வி நிறுவனங்களில் படிக்க வரக்கூடிய மாணவிக்கு அதுக்கு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு அந்த கல்வி நிறுவனம் தயாராக இருக்கா, இந்த அரசு தயாராக இருக்கா அப்படிங்கிற செய்தியை இந்த வழக்கின் மூலமாக ஊர்ஜிதப்படுத்தி இருக்கிறார்கள். இன்னொன்று, இந்த வழக்கில் இவங்க எந்த இதுவுமே இல்லை, யார் தவறு செய்தாலும் உடனடியாக நடவடிக்கை எடுத்து காவல்துறைக்கும் அரசுக்கும் நம்ம பாராட்டு தெரிவிக்க தான் வேண்டும். கண்டிப்பா சார். 5 மாதத்துல இந்த மாதிரியான ஒரு தீர்ப்பு கிடைச்சதுக்கு நம்மளுடைய நிகழ்ச்சி சார்பாக நன்றி தெரிவிக்கலாம். அடுத்ததா ஒரு அழைப்பாளர் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம், ராஜ் நியூஸின் புகார் பெட்டி, யாரெங்கிருந்து அழைக்கிறீங்க? ஹலோ சார். வணக்கம் சார், எந்த மாவட்டம், உங்க பெயர் என்ன? என் பேர் ராதாகிருஷ்ணனுங்க, சேலம் மாவட்டம். சொல்லுங்க, உங்க புகார் என்ன? நில மோசடிங்க. சொல்லுங்க. தங்கராஜன் என்பவர்கிட்ட 2 சென்ட் நிலம் வாங்கினங்க. அப்ப அதுக்கு முன்ன அவங்க அண்ணங்கிட்ட 12 சென்ட் வாங்கினங்க. இப்ப அந்த 2 சென்ட் தங்கராஜ் கிட்ட வாங்கினதுல கிரைம் பண்றப்ப அந்த 12 சென்ட் நிலத்துல தடப்பாத்தி 4 சென்ட்னு எழுதிக்கிட்டா அப்படிங்க. அதுக்கு ஏது ஒன்றும் கொடுக்கவும் இல்லை வாங்கவும் இல்லை அப்படின்னு எழுதிக்கிற அப்படிங்க. இது எப்படிங்க? ஐயா வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். இந்த நீங்க எப்போ வாங்குங்க? 2000 அவங்க அண்ணங்கிட்ட வாங்கினதுங்க. அண்ணங்கிட்ட வாங்கினது 12 சென்ட். 12 சென்ட்டுங்க. சரி, ரங்கராஜ் கிட்ட வாங்கினது 2 சென்ட்டுங்க. மொத்தம் இந்த 12 சென்ட் அண்ணன் கிட்ட வாங்கினது கிரைம் பண்ணீங்களா? கிரைம் பண்ணிவிட்டாங்க. சரி, அதே மாதிரி 2 ரங்கராஜ் கிட்ட வாங்கினது அதுவுமே அந்த கிரைம் பண்றப்ப தாங்க 2 சென்ட் கிரைம் பண்றப்ப தான் இந்த 4 சென்ட்ல எனக்கு தடப்பாத்தியம் அப்படின்னு எங்களுக்கு தெரியாத பத்திரம் பதிவு பண்ணிக்கிற அப்படிங்க. சரி, அது எப்படிங்க? இல்ல இது நீங்க அந்த 2 சென்ட் பதிவு பண்ணீங்களா இல்லைங்களா? பதிவு பண்ணிக்குதுங்க. சரி, பதிவு பண்ணி பட்டெல்லாம் வாங்கினீங்களா? வாங்கி இருக்குதுங்க. இப்போ உங்களுக்கு என்ன அந்த இடத்துல பிரச்சனை? இப்போ 4 சென்ட்ல அந்த அவங்க அண்ணங்கிட்ட வாங்கின இடத்துல 4 சென்ட் எனக்கு தடப்பாத்தியம். இதுக்கு ஏதோ ஒன்றும் கொடுக்கவும் இல்லை வாங்கவும் இல்லை. இது அடிநலம் அவங்க பேர்லயே தான் இருக்குது அப்படின்னு எழுதி தடப்பாத்தியம்னு எங்க கிட்ட கையெழுத்து வாங்கிட்டா அப்படிங்க. இது எங்களுக்கு தெரியாது. எப்போ வாங்கினாங்க? 2012ங்க. சரி, நீங்க படிச்சு பார்க்கலையா? எதுவுமே படிச்சு காட்டலீங்க, நாங்களும் படிச்சு பார்க்கலீங்க. சரி, எங்க கையெழுத்து போட்டீங்க? ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல போட்டீங்களா? எங்க போட்டீங்க? ரிஜிஸ்டர் ஆபீஸ் இல்லைங்க. ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு ஏன் போனீங்க நீங்க? சரி, அவர்கிட்ட அந்த 2 சென்ட் கிரைம் பண்ணும் பாருங்க, அப்ப வச்சு ரெண்டும் ஒன்னா பண்ணிக்கிற அப்படிங்க. சரி, ஓகே. இப்போ நீங்க அதுக்கு மேற்பட்ட எதனா புகார் கொடுத்தீங்களா? போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுத்தங்க. அது எதுவுமே இதுங்களைங்க நம்மளே தான் நீ வித்துட்டு என்னடா இது பண்றங்கிறாங்க. அவங்க பக்கம் தான் பேசுறாங்க சார், நம்ம பக்கம் எதுவும் பேசல. சரி, ஓகே. எஸ்பி ஆபீஸ்ல கொடுத்தீங்களா? எஸ்பி ஆபீஸ்லயும் ஒண்ணு கொடுத்தங்க. அது அங்க ஸ்டேஷனுக்கு ஸ்டேஷன்ல நம்ம கிட்டே மிரட்டி கையெழுத்து வாங்குறாங்க. நீங்க ஏன் கையெழுத்து போடுறீங்க? அது நம்மளுக்கு தெரியாதுதான். சரி, ஓகே ஐயா, நீங்க ஒண்ணு இல்ல, நீங்க டிஆர்ஓ கிட்ட ஒரு புகார் கொடுங்க. டிஆர் கிட்டியாங்க? ஆமா, மாவட்ட வருவாய் அலுவலர் இருப்பார் ஒருத்தர், அவர்கிட்ட நீங்க புகார் கொடுங்க. அவரு விசாரிப்பாரு, ஆப்போசிட்டுக்கும் சம்மன் அனுப்புவாரு. நீங்க பணமா செக்கா வாங்கிங்களா? நீங்க எப்படி கொடுத்தீங்க அவருக்கு பணம்? பணம் கேஷா கொடுத்துருங்க. கேஷா? சரி, ஓகே. பட் 2 பேரும் விசாரிப்பாங்க. விசாரிச்சு அது கிரிமினல் கம்ப்ளைண்டா அனுப்பணும்னா அவங்களே ஃபார்வர்ட் பண்ணுவாங்க, டிஆர்ஓ ஃபார்வர்ட் பண்ணுவாரு. ஓகேங்களா? நீங்க டிஆர்ஓ கிட்ட புகாரா கொடுங்க, அதுல உங்களுக்கு கண்டிப்பா தீர்வு கிடைக்கும். சரிங்க சார். ஓகே சார், நன்றி சார். நன்றிங்க. இணைப்புல வந்ததுக்கு தொடர்ந்து நிகழ்ச்சி நன்றிங்க. திரு கங்காதரன் சார், இன்னைக்கு இன்னொரு முக்கியமான விஷயமும் என்னன்னா, பொள்ளாச்சி வழக்கில் குற்றவாளிகளுக்கு தீர்ப்பு அறிவிச்சாச்சு, குற்றவாளிகள்னு சொல்லிட்டு அதே சமயம் தண்டனை விபரங்களும் அறிவிச்சாச்சு. சாகும் வரை ஆயுள் தண்டனைன்னு சொல்லிட்டு பல்வேறு கட்டங்களாக கொடுத்துருக்காங்க தண்டனைகளை. ஸோ இந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நிவாரணம் தரணும், இழப்பீடு தரணும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த இழப்பீடும் இன்னைக்கு ஒவ்வொரு பெண்களுக்கும் தலா 25 லட்சம் அப்படின்ற மாதிரி இழப்பீடு வழங்கியிருக்காங்க. இது போதுமானதா? பெண்களுக்கு இந்த நிவாரணம் கொடுத்த அது போதுமானதா? இது போதுமானது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது போதுமானது கிடையாது. அவங்களுக்கு இந்த சமூகத்தில் வாழ்கிறதுக்கு ஏதாவது ஒரு அரசு வேலை, இந்த 25 லட்சம் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அரசு வேலையும் கூட சேர்த்து வழங்கணும். அவங்க தன்னை முன்னாடி ஃபார்வர்டாக சொல்கிறதே இன்னைக்கு பெரிய விஷயம். புகாராக கொடுத்து கடைசி வரைக்குமே
இப்போ பிறல் சாட்சியாகவும் மாறல, அது சொன்னபடி இருந்தாங்க. ஆமா. பட் அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைலைட் அதான். பட் அந்த பெண்கள் எல்லாருக்கும் தெரியும். அப்படி முன்னாடி ஃபார்வர்டு வந்தால் அந்த பெண்களுக்கு தமிழக அரசாங்கம் அவங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் வேலையை வழங்கணும். ஒரு அரசாங்க வேலையை வழங்கி இந்த 25 லட்சம் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அரசாங்க வேலையும் வழங்கணும். அப்போதான் எல்லா பெண்களும் முன்னு வருவாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா இது ஒரு 2% தான் ஃபார்வர்டாக வராங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கு முன் வராத எவ்வளவோ பெண்கள் இருக்காங்க, அவங்களாம் வரணும். அதற்கு இது ஒரு முக்கியமானதா தமிழக அரசு அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை வழங்கணும். கண்டிப்பா நீங்க சொன்னதுல முக்கியமான பாயிண்ட், கடைசி வரைக்கும் அவங்க வந்து பிறர் சாட்சியா மாறல அப்படின்றது. அதே மாதிரி தான் இந்த ஞானசேகரன் வழக்குலயும் வந்து நிறைய பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஆனா முன்னெடுத்து வந்து சொல்லல. இந்த கடைசியா பாதிக்கப்பட்ட மாணவி தான் வந்து தைரியமா வந்து சொன்னாங்க. அதுல என்னன்னா டெக்னிக்கா இஷ்யூ என்னன்னா, அது வந்து பெரிய பூதாகரமா போசலோ இந்த சென்னை மாநகர கமிஷனர் போலீஸ் கமிஷனர் என்ன பண்ணாரு, அவர் வந்து யாரோ ஒருத்தர் பேசினாருன்றது ஒரு இது வந்துச்சு. அப்போ இந்த சாருன்னு ஒரு வார்த்தை பயன்படுத்தினார். யார் அந்த சாருன்ற? அப்போ அருண் என்ன சொல்றாரு, தானா வாலண்டரியா வந்து இது வந்து ஃபிளைட் மோட் இருந்துச்சு அவர் போனு, அவர் பேச வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாரு. அதன் பிறகு என்ன பண்றாரு, இந்த பெண்கள் ஏறக்குறைய அண்ணா பல்கலைக்கழகத்தில் நிறைய பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த பெண்கள்லாம் புகார் கொடுக்க வந்திருப்பாங்க. உடனே அந்த எஃப்ஐஆர் லீக் பண்ணி யாருமே வரக்கூடாது, அந்த பெண்ணை பத்தி அந்த பெண்ணுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் வெளியே வந்துருச்சு அண்ணா பல்கலைக்கழக பெண்ணை பத்தி. அப்படி வந்தவொடனே யாரும் புகார் கொடுக்க வரல. உடனே என்ன பண்றாங்க, அதை அப்படியே மூடி மறைக்க பார்த்தாங்க. அதற்கு அப்புறம் உயர்நீதிமன்றம் ஒரு டைரக்ஷன் கொடுக்குது. அதன் பிறகுதான் இது பெரிய பூதாகரம் ஆகுது. இது வந்து நேர்மையான பாதையில விசாரிச்சிருந்தா பல பெண்கள் முன்னாடி வந்திருப்பாங்க புகார் கொடுக்க. புகார் கொடுப்பது மட்டும் இல்லாம அதுல பின்னாடி இருந்தவங்க பல பேர் அதுல பாதிக்கப்பட்ட வந்து குற்றவாளி தண்டிக்கப்பட்டிருப்பாங்க. இப்ப ஒரு ஞானசேகரன் மட்டும் கிடையாது, ஏறக்குறைய 100 ஞானசேகரன் அதில் தப்பிச்சிட்டான். அதனால வந்து அந்த மாதிரியான ஒரு ஸ்லோவா இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பெண்கள் விஷயத்துல சரியான ஒரு நடவடிக்கை எடுத்து ஒரு தீர்வினை காணணும் தமிழக அரசாங்கம். கண்டிப்பா சார். பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து குற்றச்சாட்டு சொன்னாங்களோ இல்லையா, ஆனா வந்து குற்றவாளி அப்படின்றது நிரூபணம் ஆயிடுச்சு. கண்டிப்பா அது வரைக்கும் அது மட்டும் இல்லாம அதுல தொடர்புடையவர்கள் பாதிக்கப்பட்டது ஒரு வருத்தம் தான். அதுதான். ஒரு அழைப்பாளர் இருக்காங்க, பேசலாம் சார். வணக்கம், ராஜ் நியூஸின் புகார் பெட்டி, யாரை எங்க இருந்து அழைக்கிறீங்க? ஹலோ, வணக்கம் சார். எந்த மாவட்டம், உங்க பெயர்? வணக்கம், தென்காசி மாவட்டம், முருகன்மா. சொல்லுங்க, உங்க புகார் என்ன? புதிய சொத்துல எனக்கு கூட வந்தது அக்கா 3 பேரு. அவங்க வந்து நான் வந்து அவங்க பங்கு வைப்பாங்க. என் மக்கமா இருக்கு ஆம்பளை பையன் எனக்கு 2 பேரு, அவங்க எழுதி வச்சிட்டேன். திரு ஜெயகண்ணன் சார். ஐயா சொல்லுங்க. எழுதி வச்சு பூர்வீக சொத்து. பூர்வீக சொத்தை என்ன பண்ணீங்க? எங்க அப்பா உள்ள சொத்து. சரிங்க, அதை யாருக்கு எழுதி வச்சிங்க? பையங்களுக்கு எழுதி வச்சு பட்டாலாம் மாற்றியாச்சு. சரிங்க, இப்போ என்ன அதில் பிரச்சனை? இப்போ அவங்க என் கூட பிறந்த அக்கா தங்கச்சி மாதிரி எனக்கு பங்கு உண்டு, நான் கேஸ் போடுவோம் அப்படிங்க. பங்கு உண்டு தானேங்க, உங்களுக்கே தெரியும் இல்லையா? நாங்கள் எழுதி அவங்களால பாடு விட்டு அவங்களுக்கு பிள்ளை குட்டி போட்டு அவங்களும் கல்யாணமும் முடிச்சாச்சு, எல்லாம் செஞ்சாச்சு. உண்மைதாங்க. அதே நேரத்தில் உங்கள் சகோதரிகளுக்கு உரிய பங்கு இல்லை அதற்கு தகுந்த மாதிரி ஏதாவது பணமாவது கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை தானே? அது இவ்வளோ நாள் கழிச்சு நம்மளை பாதுகாத்து கடைசியில் அவங்க பங்கு கேட்டால் நேருக்கு இவ்வளோ நாள் கழிச்சு அவங்களுக்கும் பிள்ளை குட்டி ஆகி அவங்களும் வேற பிரச்சனை எடுத்தாச்சு. உண்மைதாங்க. எப்போ வேணா பெண்கள் வந்து கேட்கறதுக்கான உரிமை இருக்கு. சட்டப்படி அவர்களுக்கு நீங்க சுமூகமா பேசி ஏதாவது ஒரு தொகை உங்க சகோதரிகள் உங்கள்கிட்ட கேட்கணுங்கிறது அவங்க உள்நோக்கமா இருக்காது, அவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டங்களா கூட இருக்கலாம். சரிங்களா? அதனால வந்து சகோதரிகள் அழைத்து பேசுங்கள், பேசிட்டு அவங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யுங்க. கஷ்டங்கள்லாம் ஒன்றும் இல்லையா, இது வேணும் வாங்கணும் அப்படிங்க என்ன எல்லாம் சீராட்டி எல்லாம். அப்போ அவங்க வழக்கு போட்டால் நீங்கள் சட்டப்படி எதிர்கொள்ளுங்க. வழக்கா அவங்களுக்கு உரிமை இல்லைன்னு நீங்க சொன்னீங்கன்னா அவங்க உரிமை இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த வழக்குகள் பல ஆண்டுகள் இழுக்கும். நீங்க வயதான காலத்துல நீதிமன்றத்திற்கு தான் அலையணும். பாருங்க. உங்களுக்குள்ள சுமூகமா முடிச்சுக்கிட்டீங்கன்னா எல்லாருக்கும் நல்லது. நன்றி. பேசுங்க. உங்க சகோதரிகள் இவ்வளவு காலமா உங்களுக்கு வந்து எந்த இதையும் கேட்கல, இப்ப ஏதோ ஒரு சூழ்நிலையில அவங்க குடும்பத்துல இருந்து கூட அழுத்தம் இருக்கலாம். இல்லைங்க, அவங்க நல்லா இருக்காங்க நல்லா இல்லைங்கிறது அடுத்த பிரச்சனை. அவங்களுக்கு உரிமை இருக்கா இல்லைங்கிறதா சட்டத்துல இடம் இருக்கு. சரிங்களா? உரிமை உண்டு. அனைத்து ஆண் பெண் அனைவருக்கும் உரிமை உண்டு பூர்வீக சொத்துல. அந்த கால வரையறை எப்பவுமே இல்லை, எப்ப வேணா கேட்கலாம். நன்றிங்க இணைப்பு வந்ததுக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க.
திரு ஜெயகண்ணன் சார், இப்போ வந்து பெண்களுக்கான நிறைய சட்டங்கள் இருக்கு. நீங்க வந்து உயர்நீதிமன்றத்துல தினமும் போயிட்டு வரீங்க அப்படின்றதுனால எந்த மாதிரியான சட்டங்கள் பெண்களுக்கு ஆதரவா இருக்கு, தெரிய வேண்டிய விவரங்கள் என்ன? அதாவது பெண்களுக்கு வந்து ஆதரவுங்கிறத விட என்னன்னா, உங்களுக்கு சமூக நீதியின் அடிப்படையிலும் பெண்களுக்கான உரிமைகளின் அடிப்படையிலும் என்ன காரணத்தினால ஏன் உங்களுக்கு பெண்களுக்கான அந்த உரிமைகளை கொடுக்குறோம்னா, ஆணாதிக்க சமூகமாக இருந்த நம்ம சமூகத்தில் பெண்களுக்கான உரிமைகளை பேணுவதற்கு சட்டப்படியான அந்த வரையறைகள் அவசியமானது. அவர் கேட்குறாரு இல்லையா, அவர் வந்து ஒரு நீண்ட காலமாக என்னுடைய சகோதரிகளுக்கு நான் கொடுக்கணுமா அப்படிங்கிற அவருடைய அந்த சந்தேகத்தை கேட்குறாரு. ஆனால் இது பல ஆண்டுகளாக உங்களுக்கு தெரியும், சட்டப்படி பெண்களுக்கு உரிமை உண்டு. பெண்களுக்கு, அதாவது பெண்களுக்கு திருமணம் செய்து வச்சாச்சு, அவங்களுக்கு வந்து எல்லா இதுவும் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுனால அது வெளியிட வந்துட முடியாது. பெண்களுக்கும் ஏன்னா ஆண் பெண் சமம்ங்கிற போது பெண்களுக்கான சொத்துரிமை உண்டுங்கிறது தான் டாக்டர் கலைஞர் அவர்கள் கொடுத்ததா இன்றைக்கு அகில இந்திய அளவில் அந்த சட்டம் வந்துருச்சு. சரி, அப்படி இருக்கின்ற பொழுது இந்த நீங்க சொல்லக்கூடிய இது வந்து சொத்துரிமை சம்பந்தமானது. அடுத்ததாக வந்து பெண்களுக்கு எதிரான அந்த குற்றங்கள், இப்போ பாலியல் ரீதியான ஃபோக்சோ ஆக்டாக இருக்கட்டும், பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டமாக இருக்கட்டும், இதெல்லாம் என்னன்னா பெண்களுக்கு ஆதரவான சட்டங்கள்ங்கிறத விட சமூகத்தை வந்து இருபாலினரும் சமம்ங்கிறத காட்டுவதற்கான சட்டங்கள் தான். குறிப்பாக வந்து ஒரு பாலினத்தின் காரணமாக ஒரு பெண் சமூகத்தின் மீது தொடர்ச்சியாக திணிக்கப்படுகின்ற அந்த வன்முறைகளை தடுப்பதற்கு சமூகத்தில் கொண்டு வரப்பட்ட இந்த சட்டங்கள் அவசியமாகிறது. சரி, அதுதான் இதில் முக்கியமானது. கண்டிப்பாக சார். இப்போது திரு கங்காதரன் சார், பெண்கள் வந்து ஆண்களுக்கு எதிலும் சளைத்தவர்கள் அல்லன்ற ஒரு இதுவை நோக்கி போயிட்டுருக்காங்க. இந்த சமயத்தில் இடையில் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. ஸோ இன்னும் சட்டங்கள் கடுமையாக்கப்படணுமா பெண்களுக்கு ஆதரவாக? சட்டங்கள் கடுமையாக்கப்படணும்னு அவசியம் கிடையாது. இருக்கிற சட்டங்களை வந்து சரியாக செயல்பட்டாலே போதும். இன்னைக்கு சட்டங்கள் வந்து இப்போ ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறீங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்து பெருமா பேசி முகாந்திரம் இருக்கான்னு பார்த்து விசாரிச்சு ஒரு 2-3 நாள் நீங்கள் விசாரிச்சாலே அது உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சிடும். அப்புறம் அதன் மேற்கொண்டு உண்மையா இருந்தால் அதன் பிறகு டக்குன்னு நீங்கள் நடவடிக்கை எடுத்தீங்கன்னா இந்த குற்றங்கள் நடைபெறாது. இன்னைக்கு என்னன்னா, இன்னைக்கு பாதிக்கப்பட்ட பெண்கள் யாராவது புகார் கொடுத்தா அதை விசாரிக்கிறதே கிடையாது. இப்போ கணவன் மனைவி இருந்தால் புருஷன் மனைவி சண்டை அதை அப்படியே அலிஸ் பண்ணே வருது. இப்போ சண்டை எப்படி வரும்? கணவன் மனைவிக்கு தான் வரும். அதுக்கப்புறம் சண்டை வேற எங்கே வரும்? வீட்டில் அண்ணன் தம்பிக்குள்ளே வரும். இந்த சண்டைகள் இப்படி தான் வரும். அதுக்கப்புறம் ரோட்டில் பண்ணுறது என்ன வரும்? யூடிசிங்காக வரும். பட் இப்படி தான் பிரிக்கப்படுது பிரச்சனைகள். அப்போ இந்த பிரச்சனைகள் எங்கே ஆரம்பிக்கிறதோ நீங்கள் புகார் சொல்ல நீங்கள் உடனடியாக நீங்கள் சிஎஸ்ஆர் கொடுத்து எஃப்ஐஆர் பண்ணி நீங்கள் விசாரிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பெண்கள் வந்து இதில் பாதிக்கப்பட வாய்ப்பு கிடையாது. இன்றைக்கி என்னன்னா, கடைசி வரைக்கும் அந்த இஷ்யூ வந்து பெருசாக ஆகி பல பேர்கள் பேசி இப்போ ஒரு இன்ஸ்பெக்டர் லெவலில் முடிய வேண்டியது அவங்க வந்து எஸ்பியை பார்த்து டிஏஜியை பார்த்து அதன் பிறகு பத்திரிகை செய்தியெல்லாம் வந்து அதன் பிறகு தான் வந்து இன்னைக்கு வந்து எஃப்ஐஆர் போடுறாங்கன்னா அப்போ பெண்கள் எப்படி ஃபார்வர்டாக கம்ப்ளைண்ட் கொடுக்க வருவாங்க? கண்டிப்பா அப்போ வர வாய்ப்பே இல்லைல்ல. இது என்னடா போடான்ட்டு அவங்க எதனா அதை அட்ஜஸ்ட் பண்ணியே போயிடலான்றது போயிடுவாங்க. பட் நீங்களே ஆரம்பத்திலே இதை வந்து கண்டெடுக்கக்கூடிய, நீங்க தடுக்கக்கூடிய, அவங்க பாதிக்கப்படாத இருக்கக்கூடியது ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும். நம்ம இங்க போனா நமக்கு வந்து பாதுகாப்பு. இன்னைக்கு மகளிர் போலீஸ் ஸ்டேஷன் உருவாக்குனது எதுக்கு? இதை எல்என்ஓ விசாரிக்கிறதுக்கா, இல்லை டிராஃபிக்கை பார்க்கறதுக்கா, இல்லை வேற எதனா பந்தோபஸ்து போறதுக்கா? எதுக்கே கிடையாது. மகளிர் போலீஸ் ஸ்டேஷன் உருவாக்கப்பட்டது மகளிருக்காக தான். அந்த மகளிர் போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த பெண் பாதிக்கப்பட்ட பெண் புகார் கொடுத்தா நீ எங்கிருந்து வர, ஏன் வர, என்ன, இதெல்லாம் சமாதானம் பேசி முடிச்சுக்கிட்டானே அதில் பஞ்சாயத்து பண்ணிருக்காங்களே தவிர அந்த அந்த மகளிர் காவலில் உருவாக்கப்பட்ட நோக்கமே சீர்குலைப்படுது இன்னைக்கு. பட் இதெல்லாம் வந்து களையப்படணும். அப்படி களையப்பட்டாதான் பெண்கள் வந்து தைரியமா வந்து வாழ முடியும். இன்னைக்கு வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, வெளியே போயிட்டு வருது ஒரு பக்கம், வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. பட் இதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். காவல் நிலையங்கள்ல, மகளிர் காவல் நிலையங்கள்ல பெருசா போர்டு வச்சு யாரை வந்து பார்க்கணும், என்ன பண்ணணும், யாரு என்று அவங்க உதவி பண்றதுக்கான சூழ்நிலை உருவாக்கி உடனே நடவடிக்கை எடுக்கணும். அவங்க அலைக்கழிக்கப்படுறாங்க. அப்படி அலைக்கழிக்கப்பட சொல்ல இந்த காவல் நிலையங்கள் மேல பெண்களுக்கு நம்பிக்கையே கிடையாது. அப்போ நீங்க ஒரு எல்லாமே வந்து வாய் அளவுல தான் இருக்கு. பாதுகாப்புன்றது எல்லாமே வாய் அளவு தான். நீங்க இங்க போனா அது வாயிடாங்க. பட் அவங்க நேரடியாக போய் பார்த்தா தான் தெரியும் அதோட கஷ்டங்கள் என்னன்னா. இப்போ தொழில ஒரு ஃபேக்டரியில வேலை செய்யறாங்க. ஃபேக்டரியில எதனா நடந்துச்சுன்னா அவங்களுக்கு என்ன பண்ணணும்? உடனே நீங்க எந்த ஃபேக்டரி இருக்கா, எத்தனை பெண்கள் வேலை செய்யறாங்க, அதுல சர்க்குலேட் போட்டு ஒட்டுங்க. அதை அந்த காவலர் அருகில் இருக்கிற அனைத்து மகளிர் காவலத்துக்கு தெரியப்படுத்துங்க. இத்தனை பெண்கள் வேலை பண்றாங்கன்னு சொல்லுங்க. நீங்க ஒரு கவுன்சிலிங் வைங்க. அந்த இன்ஸ்பெக்டர் ஒரு நாள் உட்காரு, அங்க வந்து அந்த ஃபேக்டரிக்கு வா, உட்காந்து பேசு, எதனா உங்களுக்கு பாதிப்பு இருக்காதுன்னு கேளு. இல்ல, தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கிறேன் சார். இப்போ எல்லா தொழிற்சாலைகளிலும் எல்லா அலுவலகங்களிலும், அதாவது பெண்கள் எங்கெல்லாம் பணி புரியுறாங்களோ அந்த எல்லா இடத்துலயுமே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல புகார் தெரிவிக்கவோ ஏதோ ஒரு அமைப்பு இருக்கா இல்லையா? இல்லம்மா, அப்படி இருந்தா கூட என்னன்னா அது அவங்களுக்கு அது வந்து சமாதானமா பேசி முடிக்கிற அமைப்பா தான் இருக்குது, நடவடிக்கை எடுக்கிற அமைப்பா கிடையாது. நீங்க அங்க இருக்கிற லோக்கல்ல இருக்கிற மகளிர்
இன்ஸ்பெக்டருக்கு நீங்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு நாள் நீங்கள் ஒரு மீட்டிங் மாதிரி வச்சு பேசுங்க, வேணா என்ன நடந்துச்சுன்னு கேளுங்க. ஏன் அப்படி கேட்குறேன்னா, இப்போ வந்து பெண்கள் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறதுக்கு முன்னாடி பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு தான் போகிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அடிமட்டத்திலேருந்து மேல்நிலை அதிகாரிகள் வரைக்கும் இது ஏன் இங்கே வர ஏன் கொடுக்குற அந்த மாதிரியான கேள்விகள் இருக்குன்னு சொல்கிறீங்க. ஸோ இந்த குற்றச்சாட்டுக்கு மத்தியில் வந்து இந்த பிரச்சனையை அந்த நிர்வாகமோ அந்த அலுவலகமோ, ஒரு அலுவலகத்தில் ஒரு பிரச்சனை ஏற்படுதுன்னா அங்கேயே அதை சுமூகமாக முடிக்கிறதுக்கான ஒரு அமைப்பு இருக்கணும் இல்லையா, பாதுகாப்பு அமைப்புன்னு சொல்லிட்டு. அது அவங்களுக்கு வந்து ஹெச்ஆர்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. அதன் பிறகு வந்து அவங்களுக்கான அவங்களுக்கான மன அழுத்தத்தை போக்குறதுக்கு, அவங்களுக்கான ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை உருவாக்குறதுக்கு ஒரு மெடிக்கலின் ஒரு இது இருக்கு. பட் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேரளவுக்கு தான் இருக்குது. அது பெண்களுக்கான ஒரு இதுவா கிடையாது. இப்போ என்னன்னா, ஒரு பெண் வந்து பாதிக்கப்பட்ட ஒரு புகார் கொடுத்தா அந்த பெண்ணுடைய பேரை வந்து வெளியிடக்கூடாது, அது சட்டம். அது இன்னைக்கு அசால்ட்டா வெளியிடுறாங்களே, ஏன் அதை கேட்கறதுக்கு யாரு இருக்கா? மாநில பெண்கள் மனித உரிமை பெண்கள் ஆணையம் இருக்கு தமிழக அளவுல, எதுவுமே ஒரு கொஸ்டின் கூட பண்ணலையே, ஏன் வெளியிட்டீங்கன்னு கேட்கலையே. பட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இதை எந்த வகையில் சேர்க்கிறது நம்ம? அப்ப எப்படி அந்த பெண் ஒரு பேர் வெளியே வருதுன்னா அந்த பெண் பாதுகாப்பா இருக்கணும்ல. ஒரு புகார் கொடுத்த பெண்ணுடைய அவங்களுடைய புரோட்டோகால் இருக்குது, அதுக்கு அவங்களுக்கான பாதுகாப்பு வேணும், அவங்க ஃபேமிலிக்கான பாதுகாப்பு வேணும். பட் அதெல்லாம் வந்து வெளியிடக்கூடாதுல்ல. அப்ப நீங்க வெளியிட்டா அது சட்டம் மீறின செய்யல. கண்டிப்பா சார். ஒரு அழைப்பாளர் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம், ராஜ்நியூஸின் புகார் பெட்டி, யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க? மேடம் வணக்கம், லிங்கராஜ், தூத்துக்குடி. சொல்லுங்க, உங்க புகார். கங்காதரன் சாருக்கு ஒரு நன்றி சொல்லணும். ஹலோ, வணக்கம் சார். நன்றி சார். சார், நீங்கள் பேசுறது வந்து 100க்கு 100 உண்மை. அந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி யாரையும் நம்ம குறை சொல்லலாம்னா, மக்களுக்கு அந்த மாதிரி ஒரு இது கிடைக்கணும். மகளிருக்கு வந்து நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. உங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்றதுக்காக நான் உங்களை மாதிரி ஒரு இதை ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் சாதாரண மனுஷங்கிறதுனால உன்னை வந்து அதை அடுத்த ஆள்கிட்ட பகிர முடியல. இப்ப நீங்க தற்சயமா நான் ராஜ் நியூஸ் வச்சேன். உங்களோட இது வந்து 100க்கு 100 உண்மையா நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா கவர்மெண்ட் நல்ல முறையா மக்களுக்கு செயல்படுத்தினாலும் சின்ன இதுகள் இங்க கீழே இருக்கிற நிர்வாகிகள் வந்து இந்த மாதிரி ஒரு அந்த கவர்மெண்ட் பவரை எடுத்துக்கிட்டு தப்பு பண்றாங்க. அதை வந்து கவர்மெண்ட் உடனே அதுல இது காட்டி அதை தடை செய்யணும். அதுக்கு வந்து நான் நல்ல ஒரு நிவர்த்தியான இது கொடுத்து பெண்களை பாதுகாக்கணும். கண்டிப்பா இது அதை வந்து நீங்க ரொம்ப தெளிவா ரொம்ப அருமையா சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு வந்து பதட்டமா பேசுறதுனால தெரியும். நீங்க ரொம்ப நீங்க முன்னாடி வந்து இது மாதிரி சொன்னதுக்கு ராஜ்டி சார்பா நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ரொம்ப நன்றி உங்களுக்கு. நன்றிங்க ஐயா. பாராட்டு தெரிவிக்கிறதுக்காகவே தொலைக்காட்சி நம்பர் கால் பண்ணி சொல்லியிருக்காரு. ரொம்ப நன்றிங்க ஐயா. தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க, உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தேவை. தேங்க்யூ மேடம். அவர் மாதிரி தொடர்ந்து பார்க்கக்கூடியவங்க அந்த பாராட்டுகளை வந்து நேரடியா அவர் சொல்லிட்டாரு. ஆமா நிறைய பேர் மனசுலயும் வச்சிருக்காங்க. கண்டிப்பா சார். சார், இப்போ வந்து நீங்க சொன்னீங்க இப்போ அண்ணா பல்கலைக்கழக மாணவியினுடைய அந்த விவரம் வந்து நெட்ல வெளியாயிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ அரக்கோணம் விஷயத்துலன்னு பார்த்தோம்னா அந்த பெண்மணி வந்து ஓப்பனா வந்து செய்தியாளர்களை சந்திச்சு பிரஸ் மீட்ல சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி குற்றச்சாட்டு வச்சுட்டாங்க. ஸோ அந்த பெண்ணுக்கு வந்து போதுமான பாதுகாப்பு இருக்குமா? இல்லை, அந்த அம்மாவே சொல்றாங்களே, எனக்கு பாதுகாப்பு இல்லை, என்னை கொலை பண்ண முயற்சி செய்யறான் அப்படின்னு அந்த அம்மாவே பிரஸ் மீட்லயே சொல்றாங்க. இப்போ அந்த அம்மாவுக்கு எதனா பாதிப்பு ஏற்பட்டதுன்னா அந்த அரக்கோணம் காவல் நிலையம் தான் பொறுப்பு, அரசாங்கம் தான் பொறுப்பு, வேற யாருமே பொறுப்பு கிடையாது, அவங்க தான் பொறுப்பு. இப்போ அந்த அம்மா வந்து அந்த அம்மா குற்றச்சாட்டுகள், அவங்க வந்து பெரும் கொடுங்காமை ஏற்படுத்துதல், அதன் பிறகு வந்து கொலை முயற்சி, அதன் பிறகு வன்கொடுமை, இந்த செக்ஷன்லாம் அவனை வழக்கு பதிவு பண்ணிருக்கணும். ஆனா எந்த வழக்குகள் வந்து ரெண்டே இதில் தான். இது வந்து அவர் முன்னாடி பண்ண திருமணத்தை மறைக்கிறாரு, ஆபாசமா பேசுதல், இந்த 2 குற்றச்சாட்டை தான் எஃப்ஐஆர் பதிவு பண்றாங்க. இந்த 2 குற்றச்சாட்டுக்கு என்ன பண்றாங்க, ஆன்டிசிபேட் பெயில் உடனே வாங்குறாரு. அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கோடைகால நீதிமன்றத்தில் அவர் வாங்குறாரு. அப்போ அந்த அரசு வழக்குனா அதை கண்டிக்கல. நான் கேட்கிறேன், நீங்க கண்டிச்சிருக்கீங்களா? ஏபி கொடுத்துறீங்க, ஏபி கொடுத்த பிறகு அந்த விசாரணை எப்படி போவோம்? அது விசாரணை நடக்காது, அவ்வளவுதான். இதனால வந்து சென்னை உயர்நீதிமன்றம் இந்த அரக்கோணம் இஷ்யூல டைரக்ஷன் கொடுக்கணும். அந்த குற்றவாளிகள் ஒட்டுமொத்த அந்த அரக்கோணம் இஷ்யூல ஒரு எப்படி இந்த நாலசேகரன் வழக்குல 6 மாசத்துல தண்டனை கொடுத்தாங்களோ அதே போல அந்த விசாரணை அந்த அரக்கோணம் இஷ்யூலையும் 6 மாசத்துக்கு அந்த டைரக்ஷன் உயர்நீதிமன்றம் கொடுக்கணும். அப்பதான் பெண்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். சரி, இப்போ வந்து நம்ம இந்த பெண்களுக்கான பாதுகாப்பு இதெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து ஜூன் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து பள்ளிகள் தொடங்க போகுது. தனியார் பள்ளிகளிலும் சரி, அரசு பள்ளிகளிலும் சரி, எந்த மாதிரியான பாதுகாப்பு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தணும், இன்னும் அமைக்கப்படணும்? இல்லை, பொதுவாகவே வந்து என்னென்னா, இப்போ நம்முடைய ராஜ் நியூஸினுடைய அந்த புகார் பெட்டி நிகழ்ச்சியில் பெண்கள் குழந்தைகள் சம்பந்தமான விழிப்புணர்வை நம்ம அதிகமாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது
வருகின்ற இப்போ கல்லூரியாக இருக்கட்டும், பள்ளிகளாக மறுதிறப்பு வருகின்ற போது ஆமா. அந்த புதிதாக சேர்கின்ற மாணவர்கள் முதல் அனைவரிடமுமே வந்து இந்த பாலியல் ரீதியான குற்றங்களுக்கு ஆளாகாமல் சக மாணவிகளோடு வந்து ஒரு மாணவனாக அவங்களும் நம்மளோட படிக்கக்கூடிய மாணவர் மாணவிங்கிற அந்த அடிப்படையில் அதற்கான உறுதிமொழி பத்திரங்களை குறிப்பாக அந்த 11ஆம் வகுப்பு கல்லூரி இது போன்ற சேரும் பொழுது வாங்கி விடுவது நல்லது. சரி. ஒன்று. அடுத்ததாக அவங்களோட பெற்றோர்கிட்டையும் இது சம்பந்தமான ஒரு டிக்ளரேஷன், எங்களுடைய அதாவது மகன் வந்து மகள் இது மாதிரியான எந்த குற்றங்களிலோ மற்றதிலோ ஈடுபடாத வண்ணம் நாங்கள் கண்காணிக்கிறோம். ஏன்னா பள்ளியிலும் கல்லூரியிலும் நம்ம குற்றம் சாட்டுறதே வந்து நம்மளுடைய வேலையாக இருக்கக்கூடாது. பெற்றோர்களுக்கு அதற்கான கடமை இருக்கிறது. இப்போ இந்த டிக்ளரேஷன் வந்து என்ன அடிப்படையில் ஒரு லயபிலிட்டியை உருவாக்கும். மாணவர்களுக்கும் நம்ம பள்ளியில் எழுதி கொடுத்துருக்கோம், கல்லூரியில் எழுதி கொடுத்துருக்கோம், இது வந்து நமக்கு வந்து என்னைக்கா இருந்தாலும் நமக்கு வந்து சரியான முறையில் செயல்படணுங்கிறத அவங்களுக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் சொல்லக்கூடிய இன்னொரு செய்தி என்னன்னா, ஒரு 3 மாதம் ஒரு 6 மாத காலங்களுக்கு இது விழிப்புணர்வு குறித்த ஏதாவது ஒரு செமினார்கள் மாதிரி மாணவ மாணவிகளிடையே நடத்தலாம். இதை தொடர்ச்சியாக நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம். இன்னும் ஒரு முறையும் சொல்லுவது தவறு இல்லை. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் வந்து நடந்துட்டே தான் சார் இருக்கு. ஆனா எல்லா பள்ளிகளிலும் நடக்குதா? அதுதான் நான் என்ன சொல்றேன், அரசு பள்ளிகளை அரசு நிறுவனங்கள் உள்ளது அவங்க நடத்தலாம். அது உள்ள தொண்டு நிறுவனங்கள்லாம் அதற்கான ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி. தனியார் பள்ளிகளில் அவங்க நடத்துறது எளிது. அவங்களுக்கு பொதுவாகவே மற்ற நிகழ்ச்சிகள் நடத்தும் போது இதையும் கூடுதலாக ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளாக நடத்தலாம், காணொலி காட்சிகளாக காட்டலாம். இது மாதிரி வழக்குகள்லாம் வந்து நடக்கும்போது அந்த வழக்குகளுடைய முழுமையாக காட்டலைன்னா கூட வழக்குடைய விவரங்களை சொல்லலாம். இது போன்ற குற்றங்களில் ஈடுபட்டால் இது போன்ற தண்டனைகள் உண்டு. ஏன்னா நிறைய மாணவர்களுக்கு வந்து என்ன தவறு என்ன குற்றம் அப்படிங்கிறது தெரியாம இருக்கு. அந்த விழிப்புணர்வை உருவாக்குங்கிறது என்னுடைய ஒரு கோரிக்கை. கண்டிப்பா. திரு கங்காதரன் சார், இப்போ வந்து பள்ளிகளில் வந்து குறிப்பிட்ட ஒரு 8ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் பயிலக்கூடிய பெண்களுக்கு வந்து இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள்லாம் ஓரளவுக்கு நடத்திட்டு தான் இருக்காங்க. அப்போதான் வந்து சில விஷயங்கள் வெளியே வருது. இந்த ஆசிரியரால் பாதிக்கப்பட்ட, இந்த மார்க் போடுறதுனால எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்தது, அந்த மாதிரியான விஷயங்கள் வெளியே வரதே இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் மூலயமா தான் வெளியே வருது. ஸோ மாணவிகளுக்கு இந்த மாதிரியான கருத்தரங்குகள் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெறுவது மட்டும் இல்லாமல் ஆசிரியர்களுக்கும் இது குறித்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் இல்லையா? அதை பற்றி விரிவாக பேசலாம் சார். ஒரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம், ராஜ் நியூஸின் புகார்பேட்டி. யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? திருவள்ளூர் மாவட்டம் துரைசாமி. சொல்லுங்க சார், உங்க புகார் என்ன? திருவள்ளூர் அபார்ட்மெண்ட் ஐயப்பாக்கத்துல ஒண்ணு இருக்குமா? சொல்லுங்க. அதுல லிஃப்ட் ஒர்க் பண்ணலமா? நான் 3வது ஃப்ளோர்ல இருக்கேன். கவர்மெண்ட் பில்டிங்கா? கவர்மெண்ட் ஹவுசிங் போர்டு. சரிங்க ஐயா. கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? கம்ப்ளைண்ட் கொடுத்து கிட்டத்தட்ட 1 மாசம் ஆகுது. ரிப்பேர் பண்றேன் 10 நாள் அப்படின்னாங்க. இதுவரையில பண்ணல. எத்தனை மாடி ஐயா அது? அது 3வது மாடிமா. நான் கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து 4வது மாடி. சரி. ஆனா லிஃப்ட்ல 3ஆம் நம்பர் தான் வரும். சரிங்க ஐயா. இணைப்பில் இருங்க திரு ஜெயகண்ணன் சார். ஐயா, இது தொடர்பா ஏதாவது உங்களுடைய அங்க உள்ள வீட்டு வசதி வாரிய அதிகாரிகள்ட்ட தகவல் சொன்னீங்களா? அங்க யாரும் அதிகாரி கிடையாது சார். மெயின்டெனன்ஸ் பாக்குறவங்க அங்கேயே ஒரு ஆபீஸ் வச்சிருக்காங்க, அவங்க கிட்ட சொல்லிட்டேன். இல்ல, உங்களுடைய குடியிருப்போர் நலச்சங்கத்து சார்பாவது நீங்க சொல்லிருக்கலாமே. புகார் பெட்டிக்கு சொல்லக்கூடிய அந்த செய்தியை அவங்களுக்கு சொல்லிருக்கலாம். ஆபீஸ்ல அதான் சார் ஒரு ஆபீஸ் வச்சிருக்காங்க சார் ஹவுசிங் போர்ட்லயே. அதுக்கு சொல்லிருக்கீங்களா? சொல்லிட்டேன். அவங்க 10 நாள் சொல்லி 1 மாசம் ஆச்சு. சரி, கலெக்ஷன் ஆக மாட்டேங்குதுங்க. சரிங்க. நீங்க சொல்லக்கூடியது வந்து அயப்பாக்கத்துல உள்ள திருவள்ளுவர் குடியிருப்புங்களா? வீட்டு வசதி வாரியத்தின் கீழே வருது. திருவள்ளுவர் அபார்ட்மெண்ட். அதுல ஏதாவது பிளாக் இருக்குங்களா நீங்க சொல்லக்கூடிய லிஃப்ட் உள்ளது? நான் வந்து 32 பிளாக்ல இருக்கேன், 30ஆம் நம்பர் வீட்ல. சரிங்க. உங்களுடைய புகாரை எடுத்துக்கிட்டு நாங்க இது சம்பந்தமா ஏதாவது அதிகாரிகள்ட்ட பேசி சொல்றோங்கயா. ஹவுசிங் பண்ணல. அழகர் செந்தில ஒருத்தர் இருந்தார் சார், உயரமா போரூர்ல இருந்து வருவார். சரிங்க. அவர் வந்து பார்த்து முன்னங்க திருவள்ளூருக்கு வரும்போது இங்க வந்து பார்த்துட்டு சொல்லிட்டு போனாரு. சரிங்க. அது வந்து ஒழுங்கா ஓடிட்டு இருந்து. சரிங்க. அவர்கிட்ட தகவலை சொல்றோம். இப்போ மறுபடியும் நின்னுருச்சுங்களா லிஃப்ட்? இப்போ மறுபடியும் நின்னுருச்சுங்களா? இதுக்கு முன்னாடி அதை சரி பண்ணி கொடுத்தாங்க. அழகர் செந்தில் வந்து சொல்லும் போது ஓடிட்டு இருந்து. அதுக்கப்புறம் இப்போ வந்து புது ஆள் மாறிட்டாங்க. அவர் இருக்கும்போது ராஜான்னு ஒருத்தர் இருந்தாரு. சரி. சரிங்க. யார் மாறினாலும் லிஃப்ட். ஐயா, அதாவது லிஃப்ட்ங்கிறது எல்லாருக்கும் அவசியமானது. நீங்க சொல்லக்கூடிய புகாரை வந்து அதிகாரிகள் கவனத்துக்கு கொண்டு போங்க. கண்டிப்பா அதை சரி செய்யறதுக்கான முயற்சி எடுப்போம். சரிங்களா? சரி சார், நன்றி சார். நன்றிங்க. சொன்னா கூட அவருக்கு தெரியும்.
சரிங்க சார் கண்டிப்பா நான் உங்களுடைய செய்தியை கொண்டு போறேன். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. திரு ஜெயகண்ணன் சார், இப்போ இந்த விஷயம் வந்து இங்க மட்டும் இல்ல, மீனவ குப்பத்துல நொச்சிக்குப்பத்துல வந்து இதே மாதிரி அரசாங்கம் வந்து நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம்ன்ற பேர்ல கட்டிடங்களை கட்டி கொடுத்துருக்காங்க. அதுல லிஃப்ட் ஒர்க் ஆகல அப்படின்ற பிரச்சனை அங்கேயுமே இருக்கு. ஸோ இப்போ நம்மளுடைய நிகழ்ச்சியில தெரிஞ்சு அதை சமூக ஆர்வலர் போய் அதை சரி செய்து மறுபடியும் இந்த மாதிரி பிரச்சனை வருது அப்படின்னும் போது எல்லாத்தையும் வந்து முதலமைச்சரோ அமைச்சர்களோ வந்து பார்க்கக்கூடிய நிலைமையில இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா அவங்களுடைய வேலைகள்ல நிறைய பிஸியா இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்தந்த அதிகாரிகளுக்கு இந்த பொறுப்பு இருக்கு இல்லையா? இருக்கு. அதாவது என்ன செய்தி என்ன, நீங்க சொல்லக்கூடிய நகர்ப்புற வாழ்விட மேலாண்மை அந்த இது அமைப்பா இருக்கட்டும், குறிப்பாக இந்த வீட்டு நம்ம குடிசை மாற்று வாரியத்தை இப்போ மாற்றிருக்காங்க இல்லையா, இதை தான் வந்து உங்களுக்கு நகர்ப்புறம்னு இப்போ மாற்றிருக்கிறாங்க. இது மாதிரியான குடியிருப்புகளில் அரசு சார்ந்து கொடுக்கும்போது இவங்க என்ன நினச்சிட்றாங்கன்னா, ஏதோ மக்களுக்கு வந்து இலவசமாக நம்ம கொடுத்துட்டோம், அது மாதிரி இவங்களுக்கு வந்து என்ன லிஃப்ட்லாம் தேவை இருக்குது அப்படி. பல மாடிகள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போலாம் வந்து சாதாரணமாக ஒரு 4-5 மாடிகள்லாம் இறங்கிலாம் வந்துட முடியாது. இப்போ வந்து மக்கள் தொகை அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20-30 மாடிகள் கட்டி அது பெரிய இடங்களை தான் பராமரிக்க முடியும். அது மாதிரியான இடங்களில் லிஃப்ட்டுக்கு வசதி கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிறத இவங்க மீண்டும், அதாவது என்னென்னா இன்னொன்று பொதுமக்கள் அதை பராமரிப்பையும் கொஞ்சம் சரியான முறையில் பார்க்கணும். இப்போ தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த வசதி வாய்ப்புகளை இதில் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அந்த லிஃப்ட்டுக்குன்னு உள்ள சில பராமரிப்புகளே இப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்களும் கவனிக்கணும். இன்னொன்று இது அரசும் அதற்கான ஒரு அதை ஒவ்வொரு முறையும் கண்காணிப்புகளை மேற்கொள்ள வேண்டும். கண்டிப்பா சார். இந்த மாதிரியான குடியிருப்புகள் வந்து மக்கள் நெருக்கம் இருக்கதான் செய்யும். அதுவும் வயதானவர்கள் இருப்பாங்க. லிஃப்ட்டை வந்து அதிக முறை பயன்படுத்தக்கூடியதாக தான் இருக்கும். அதிகமான லிஃப்ட்டுகள் அதற்கான கட்டமைப்புகளோட தானே கட்டியிருப்பாங்க. அது அந்த வசதிகளை செய்யும் போது அதை திரும்ப பராமரிக்கிறதுல உங்களுக்கு அரசு கட்டடங்கள்ல பார்த்தீங்கன்னா முதல்ல எல்லாமே சரியா இருக்கும், பின்னாடி வந்து அது பராமரிப்பு குறைஞ்சு போயிடும். அதையும் பார்க்க வேண்டியிருக்கு. இன்னொன்று, அதிகாரிகள் மட்டத்தில் வந்து கண்காணிப்பு அவசியம். அது யார் வந்தாலும் போனாலும் அரசுடைய அந்த கட்டடங்கள் வந்து அவங்க பராமரிப்பில் இருக்கணும். சரி, அதுக்கு அங்குள்ள குடியிருப்பு நல சங்கமும் கொஞ்சம் அதற்கான ஒரு முன் நடவடிக்கைகள் இருக்கும். கண்டிப்பா சார். இப்போ ஐயப்பாக்கத்துல இருந்து கால் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா நம்ம சமூக ஆர்வலரை திரும்பவும் அங்கே அனுப்பி அதை சரி செய்ய பார்ப்போம். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க சார். திரு கங்காதர சார், மீண்டும் டாபிக் வர, அதாவது இந்த மாணவிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு நினைக்கிற நாம ஆசிரியர்களுக்கும் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை நடத்துறதுல என்ன தப்பு இருக்கு? கண்டிப்பாக நடத்தணும். இப்போ வந்து முதல்ல வந்து அரசாங்க பள்ளியில் வந்து கழிப்பறைகள் சரியாக இருக்குதான்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு மெயின்டெனன்ஸ் என்னன்னா கழிப்பறைகளை முதல்ல வந்து ரெடி பண்ணணும். அவங்களுக்கு மோட்டர் போட்டு தண்ணி வசதிகளை நல்லா ஏற்படுத்தணும். இப்போது ஃபஸ்ட்டு அதை கட்டமைப்பை உருவாக்கணும். ரெண்டாவது வந்து இப்போ அந்த அரசாங்க பள்ளிகளையும் சரி தனியார் பள்ளிக்கூடத்துலையும் சரி 1ஆவதுலேருந்து சார் எல்கேஜிலேருந்து நீங்கள் ஆரம்பிக்கலாம். எல்கேஜிலேருந்து சொல்லி கொடுக்கலாம், தப்பு கிடையாது. எல்கேஜிலேருந்து அவங்களுக்கு வந்து எல்லா விஷயங்களையும் அவங்ககிட்ட பேசி அவங்களுக்கான ஒரு பாடப்பிரிவிலே ஒரு பாடத்தையே கொண்டு வந்துடலாம் அதில். ஏன்னா வந்து அது பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கு ரெண்டும் பொதுவானது தான். பெண்கள் மட்டும் பாதிக்கப்படல, பெண் குழந்தைகள் மட்டும் பாதிக்கப்படல பாலியல் குற்றங்களால், ஆண் குழந்தைகளும் பாதிக்கப்படுது. பட் ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து பாடப்பிரிவை கொண்டு வந்து அதற்கான ஒரு கவுன்சிலிங்கை உருவாக்கணும் பள்ளிகளே. பட் இந்த கவுன்சிலிங்கை நீங்கள் உருவாக்க பட்சத்தில் தான் அவங்களுக்கு வந்து எப்பவுமே வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினா மட்டும்தான் அதில் வந்து பிள்ளைகள் வந்து வெளியே வருவாங்க. நீங்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தாமல் வந்து அவங்களுக்கு எல்லாமே தெரியும், அதை மறைக்கணும், அவங்களுக்கு தெரியாது, அது தப்புன்னு நினச்சோம்னா அந்த குற்றங்கள் அதிகமாக தான் நடக்கும். ஒன்று. ரெண்டாவது வந்து இன்றைக்கி வந்து இப்போ இவ்வளோ காலம் வந்து சென்னையில் வந்து பசங்க தைரியமாக சொல்கிறாங்க. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் போன்ற மாவட்டங்களில் பிள்ளைகள் வந்து தைரியமாக பேசுகிறாங்க, தைரியமாக வீட்டில் பசங்களை சொல்கிறாங்க. ஆனால் இந்த ரூரல் ஏரியாவில் செங்கல்பட்டு, திண்டிவனம், விழுப்புரம், இப்படி நீங்கள் திருச்சி, மதுரை, திருநெல்வேலி அப்படி நீங்கள் போயிட்டீங்கன்னா அதில் வந்து பிள்ளைகள் சொல்கிறதே கிடையாது. அது வந்து பெரிய இஷ்யூ ஆனால் மட்டும்தான் வெளியே வரும். அப்போது அவங்களுக்கான ஒரு கட்டமைப்பை இன்னும் வேகப்படுத்தணும். கண்டிப்பாக. அப்போ அவங்களுக்கான கவுன்சிலிங் வந்து நீங்கள் கொடுக்கணும். அரசாங்கம் அதுக்கான ஒரு நிதியை ஒதுக்குங்க. எவ்வளோ ஒதுக்குறீங்க நிதியை, அதுக்கான ஒரு நிதியை ஒதுக்குங்க. அதுக்கான கவுன்சிலிங் கொடுங்க. அதுக்கான ஒரு கமிட்டி, ஒரு மாவட்டத்துக்கு ஒரு கமிட்டி உருவாக்குங்க. அந்த கமிட்டியை வந்து இன்ஃபெக்ஷன் பண்ண சொல்லுங்க. அப்படி நீங்க உருவாக்கணும். இது பாலியல் குற்றங்களை மட்டும் நம்ம எடுத்துக்கூடாது. இன்னைக்கு வந்து ஜாதி மோதல்கள் வந்து பள்ளிக்கூடத்திலேயே வந்திருக்கு. இது வந்து நம்ம வந்து இத்தனை ஆண்டுகள் நம்ம வாழ்ந்தோம், பெரியார் வாழ்ந்த மண்ணுன்னு சொல்றோம், அண்ணா வாழ்ந்த மண்ணுன்னு சொல்றோம். ஆனா இன்னைக்கு ஜாதி மோதல் வந்து ஊர்ல இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து காலேஜில் வந்துச்சு, இப்ப பள்ளிகள வந்துச்சு. இது வந்து நமக்கு வந்து என்ன நம்ம நினைக்கிறது, பள்ளிகளில் வந்துச்சுன்னா அப்போ அதனுடைய நிலைமை என்ன மோசமான நிலைமை இருக்கு. அப்போ நீங்க வந்து சென்னை, காஞ்சிபுரம் நீங்களாக மற்ற மாவட்டங்கள்ல இன்னைக்கு வந்து ஜாதி மோதல் வந்து பிள்ளைகளிடம் வந்துச்சுன்னா இது வந்து அதுக்கான ஒரு கவுன்சிலிங்கை உருவாக்கணும். ஏன்னா ஒரு ஜாதிக்கு ஏற்ற போலதான் ஒரு கட்டமைப்பு இருக்கும். தமிழ்நாடு
இது இந்தியா முழுக்க ஒரு கட்டமைப்பு. ஒரு ஒரு குடியிருப்பு இருக்குன்னா, பழைய குடியிருப்பு இருக்குன்னா அங்க ஒரு ஜாதி கட்டமைப்பு இருக்கும். இன்னொரு ஊர் இருக்குன்னா அங்க ஒரு ஜாதி கட்டமைப்பு இருக்கும். அந்த ஜாதிகளுடைய கலாச்சாரங்களுக்கு ஏற்றபடி தான் அந்த விழாக்கள், திருவிழாக்கள், நல்லது கெட்டது சாவு எல்லாமே அந்த ஜாதி அடிப்படையில் நடக்கும். கண்டிப்பா சார். நீங்க சொன்ன விஷயத்துல வந்து இப்போ மாணவர்கள்லாம் வந்து அந்த ஜாதிகளை குறிப்பிடுற மாதிரி கயிறுகளை கட்டக்கூடாதுன்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அந்த கயிறுகளை கட்டுறது எடுத்துடலாம், ஓகே. ஆனா அவங்க மனசுல வந்து எடுக்கிறது கஷ்டம். சோ அதுக்கான விழிப்புணர்வு கண்டிப்பா மாணவர்கள் மத்தியில ஏற்படுத்தணும். ஒரு அழைப்பாளர் இருக்காங்க சார், பேசிடலாம். வணக்கம், ராஜ் நியூஸின் புகார் பெட்டி. யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க? ஐயா வணக்கங்க. வணக்கம் ஐயா. எந்த மாவட்டம், உங்க பெயர் என்ன? கரூருங்க, பழனிசாமிங்க. சொல்லுங்க. நமக்கு ஒரு டேம்ல இருந்து தண்ணி வருதுங்க. அது வந்து ஒரு கன்னி வாய்க்கால் மூலியமா வந்துகிட்டு இருக்குதுங்க. அக்யூர் பண்ணாத வாய்க்காலுங்க. அது வந்து என்னங்கன்னா, அக்யூர் பண்ணாத வாய்க்கால்னால இடையில மூடிட்டாங்க, கொஞ்ச நாள் தண்ணி வராம போயிடுச்சு. அதனால ஒருத்தர் ஆக்கிரமம் பண்ணிட்டாங்க அந்த வாய்க்கால. அது வந்து அக்ரி ஜிடிபில கொடுத்துருந்த கலெக்டர் கிட்ட கோர்ட்ல தான் டைரக்ஷன் வாங்கணும் அப்படின்னாங்க. கோர்ட்ல டைரக்ஷன் கேட்டோம், ரிட் மனு போட்டு எங்களுக்கு ஆர்டர் கொடுத்தாங்க 3 மாசத்துல எடுத்து கொடுக்க சொல்லி. ஆர்டிஓ வந்து ரெஃபர் பண்ணி எடுத்து கொடுக்க சொல்லி சொன்னாங்க. இப்போ ஆர்டிஓ வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு போயிட்டாங்க. நான் ஆர்டிஓ வந்து ஆர்டர் போடாம இருக்கிறாரு. ஆனா எங்க தோட்டத்துக்கு போறது வந்து எப்படின்னா 3 சர்வே நம்பர் மாறிட்டே போகணும். இப்ப 3 சர்வே நம்பரும் ஒவ்வொரு சர்வே நம்பரும் ஓனர் மாறிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப நாங்க வந்து பழைய ஓனர் மேல வந்து இது பண்றதா, புது ஓனர் மேல இது பண்றதா, எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் பண்ணல. ஆர்டிஓ எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறது. சரிங்க, இணைப்புல இருங்க. திரு கங்காதரன் சார். ஐயா வணக்கம். வணக்கங்க சார். நீங்க உயர்நீதிமன்றத்துல ரிட் மனு தாக்கல் செய்திருக்கீங்க. ஆமாங்க, ஆர்டர் வாங்கியாச்சு. ஆமா, கோர்ட் ஆர்டர் போட்டிருக்கு. ஆமாங்க. ஓகே, நீங்க அத பத்தி நீங்க சர்வே நம்பர் மாறினா, ஓனர் மாறினா அத பத்தி கவலைப்படாதீங்க. சரிங்க. ஓகேங்களா? நம்பர் 1. சரி. நம்பர் 2, அவங்க 90 நாள் ஆயிடுச்சா? சொன்னால ஆயிடுச்சுங்க. நீங்க வந்து ஆமா, நீங்க நீதிமன்ற அவமதிப்பு வழக்க தொடருங்க. சரிங்க. நீங்க நீதிபதி போட்ட உத்தரவை நீங்க மதிக்கல, சரிங்க, அப்படின்னு சொல்லி நீதிமன்ற அவமதிப்பு வழக்க கண்டெம்ட் ஆஃப் தி கோர்ட், சரிங்க, நீங்க வழக்கு தாக்கல் பண்ணுங்க. சரிங்க. நீங்க பார்ட்டி, நீங்க கலெக்டர் சேர்த்திருப்பீங்க, ஆமாங்க, டிஆர்ஓ சேர்த்திருப்பீங்க, ஆமாங்க, தாசில்தார் சேர்த்திருப்பீங்க. ஆமாங்க. 3 பேரும் கோர்ட்டுக்கு வரணும். சரிங்க. ஆமா, அவங்க 3 பேருக்கு நீங்க நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் பண்ணாலே சரிங்க, இதை கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க, கவலைப்படாதீங்க. சரி, ஓகேங்க சார். ஓகேங்க சார். சார் இன்னொரு கேள்விங்க சார். சொல்லுங்க ஐயா. ஒரு ஒரு அப்பா காலத்துல இருந்து ஒருத்தங்க ஐயாவுக்கு வந்து எந்த ஒரு நிதுமே பண்ணலீங்க. என்னங்கன்னா ஈமச்சடங்குக்கே வரலைங்க அவங்க. சரி. அப்பா ஐயாவுக்கு எங்க சடங்கு வரல, ஆத்தாவுக்கு எங்க சடங்குக்கு வரல. சரி. இப்ப சொத்துக்கு வர்றாங்க. சொத்து கொடுக்கறத பத்தி எங்களுக்கு பிரச்சனை இல்ல. எங்களுக்கு இந்த ஈமச்சடங்கு வராதுக்கு மாத்திரம் தான் எங்களுக்கு காரணம் வேணும். ஐயா அதெல்லாம் வந்து ஐயா, நீங்க வந்து அதை வந்து நீங்க வந்து அதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து கேட்க முடியாது. அவன் ஆண் பெண் உறவு பாத்தீங்களா? திருமணம் ஆன உறவு மட்டும்தான் சட்டப்படி புருஷன் மண்டாட்டி நீக்கிறதுக்கு சட்டத்தில் இடம் உண்டு, டைவர்ஸ். மிச்சம் எல்லாம் அண்ணன் தம்பி சித்தப்பா அம்மா அப்பாக்கெல்லாம் அதுக்கு உறவு சட்டப்படியா பிரிக்க முடியாது. அவன் வந்தாலும் சரி வரனாலும் சரி. சரியா? அதனால வந்து நீங்க அதெல்லாம் கேட்க முடியாது. அவன் லீகலே ஆட்டோமேட்டிக்கா லீகலே வந்துருவான். ஓகேவா? நீங்க அப்படி உங்களுக்கு ஒரு ஆட்சேபம் இருந்துச்சா உங்க சொந்தக்கார உங்க ஆளுங்க எல்லாம் கூப்பிட்டு அதை பற்றி பேசி எந்த இதுல இனிமேல் கலந்த கூடாது, நீ வந்து ஏன் வரலன்னு சொல்லி நீங்க கொஸ்டின் பண்ணுங்க அதை. சரி, ஓகே 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 ஓகேங்க சார். நன்றிங்க இணைப்புல வந்ததுக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க சார். இப்போ பள்ளிகள்ல வந்து மாணவர்களுடைய மனதில இருந்து அந்த சாதி அப்படின்ற ஒரு இதுவை வந்து எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு எந்த மாதிரியான நிகழ்ச்சிகள்லாம்? இப்போ நீங்க வந்து ஜாதியை ஒரு மாணவனுக்கு வந்து எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க வந்து அந்த ஜாதியோடைய பெருமையை அவனுக்கு வந்து சொல்லக்கூடாது. நம்ம இந்த ஜாதி அவ்வளவுதான் அப்படின்னு அவனுக்கு தெரியப்படுத்தணுமே தவிர, இன்னைக்கு என்னன்னா இன்னைக்கு வந்து ஒவ்வொரு ஜாதியுடைய கட்டமைப்பு இருக்கு. இன்னைக்கு வந்து ஒரு பிராமிலிருந்து ஆரம்பிச்சு அதுல கீழே இருக்கிற ஒரு ஜாதியை வந்து அது கீழே இருக்கிறவங்க வந்து அதை ரசிச்சு சுவைக்கிறாங்க. அப்போ தனக்கு கீழே ஒருத்தன் இருக்கான், தனக்கு கீழே ஒருத்தன் இருக்கான்றது அந்த கட்டமைப்பு. இதுதான் கட்டமைப்பு இன்னைக்கு வரை நிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா இந்த ஜாதி கட்டமைப்பு படிக்கட்டா இருக்குது. நீ இந்த படிக்கட்டை ஈக்குவலாக தான் டக்குன்னு ஆக்க முடியாது. அப்போ நீங்க மனநிலையில அவனை வந்து அந்த இதுல இருந்து வெளியே கொண்டு வரணும். அப்போ எல்கேஜில ஒரு பிள்ளை இப்போ நம்ம உடனே ஒருத்தனை ஜாதி இல்லைன்னா பண்ண முடியாது. ஏன்னா நம்ம போனோம் எங்க பார்த்தாலும் நம்ம ஜாதியோட தான் பாதிக்கப்படுறோம். ஜாதி சர்டிஃபிகேட் கேட்கறாங்க, அது எல்லாமே இதை நீங்க அவ்வளவு சீக்கிரம் நீங்க அப்ளைஸ் பண்ண முடியாது. அப்போ ஒரு பையனை எல்கேஜி சேர்க்க சொல்வே இனிமேல் வந்து அரசாங்கங்கள் வந்து அவனுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். ஜாதியை பத்தி இது பண்ணக்கூடாது, ஜாதியால என்ன விளைவுகள் ஏற்படுது, ஜாதியெல்லாம் பார்க்கக்கூடாது.
நீங்க சும்மா தீண்டாமை ஒரு பெரும் அதை மட்டும் அது இல்ல அவங்க மாணவர்கள் வந்து வளரக்கூடிய சூழ்நிலை, உறவினர்கள், குடும்ப நிலை இதெல்லாம் பார்த்து அவங்க வந்து அந்த ஜாதிக்குள்ள மூழ்கிடுறாங்க. பட் பள்ளிகள்ல அதை மாற்றணும் அப்படின்னா சில பள்ளிகள்ல வந்து ஆசிரியர்களே வந்து சாதியை சொல்லி திட்டு. இல்ல நீங்க ஆசிரியர்கள் திட்ட முடியாது. ஜாதின்றது ஒரு பையன் பிறக்க சொல்லவே தானா வருது. அவனுக்கு பணம் இருக்குதோ காசு இருக்குதோ கிடையாது. ஜாதின்றது அவன் கூடயே வரும், பிறந்தவனே வந்துடும். அவன் அமெரிக்காவுக்கு போனா கூட ஜாதி கூட வரும், லண்டனுக்கு கூட போவான், ஜாதி கூடவே வரும். நீங்க ஜாதி விட்டு லண்டனுக்கு போக மாட்டான். அப்ப அந்த ஜாதின்றது அவன் கூட தான் இருக்கு. நீங்க வந்து ஜாதியை விட்டுறனா விட மாட்டான். இதுல இருந்து சைக்காலஜி அவன் மனநிலை எல்லாருமே ஒண்ணுன்றத சைக்காலஜியா உருவாக்கணும். இப்ப ஒரே நாள் ஜாதி சைட்டை ஒழிக்க முடியாது, ஜாதி இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ நீங்க இதை ஒரு கட்டமைப்பா அந்த பிள்ளைகளுக்கு ஒரு 10 ஆண்டுகள் நீங்க எடுத்துக்கணும். இந்த 10 ஆண்டுகள்ல எல்கேஜில இருந்து 12th படிக்கிற சூழ்நிலை அவனுக்கு அந்த ஜாதியை அந்த விடுப்பணும். ஜாதிலாம் ஒண்ணுமே கிடையாதுன்ற சூழ்நிலை உருவாக்கணும். அது ஒரு வக்கர புத்தின்றதை உருவாக்கணும். அப்பதான் அவன் ஜாதியிலிருந்து வெளியே வருவான். ஒண்ணு. ரெண்டாவது வந்து ஒரு கோயில் திருவிழா நடக்குது. இப்போ ஒரு கோயில் திருவிழா நடந்துச்சுங்க, நீங்க அந்த கோயில் நடக்குது, அந்த கோயிலுக்குள்ள ஜாதிகாரன் மட்டும் தான் காப்பு கட்டுவான். அப்ப மத்த ஜாதிகாரன் பாக்குறான்ல, இதே நம்ம அவனுக்கு ஒரு தனி கோயில் இருக்குது. அப்போ நீங்க அப்ப அவன் இங்க வரதில்ல, இவன் அங்க போறதில்ல. அப்படி சப்போஸ் மீறி வந்தா சண்டை. பட் இந்த கட்டமைப்பு வந்து அரசாங்கங்கள் ஒரு மாவட்ட ரீதியாக இருக்கு. இப்ப சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டத்தில் பெருசா இருக்காது. நீங்க இதை தாண்டினா பெரிய ஸ்கோப்பா இருக்கும். பட் இதை வந்து என்னன்னா இந்த ஃபண்டமெண்டல் இருக்கிற வரைக்கும் தான் இன்னைக்கு வந்து பல இயக்கங்கள்லாம் இருக்கும். இது அரசியல் ரீதியாவே நம்ம பார்க்கணும். அதை நீங்க அரசியல் ரீதியாக வந்து இதை ஊக்குவிக்கிறாங்க. இப்ப இங்க இந்த கொடி அந்த தெருவுக்கு வரக்கூடாது, அந்த தெருவுக்கு இந்த கொடி வரக்கூடாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை நம்ம பாக்குறோம். பட் இதை ஒழிக்கணும்னா நீங்க 10 ஆண்டுகள் ஒரு 3 10 ஆண்டுகளை வச்சாதான் இதை மன ரீதியாக நீங்க முதல்ல ஒழிக்கணும். அதன் பிறகு சர்டிபிகேட் ரீதியாக ஒழிக்கணும். அப்படி நீங்க ஒழிச்சாதான் இதை ஒழிக்க முடியும். இல்ல நீங்க எடுத்தவனே ஒழிச்சுன்னா ஒழிக்க முடியாது. ஜாதின்றது 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து இருக்குது. அவ்வளவு சீக்கிரம் வந்து இந்த ஷேக் பண்ண முடியாது ஜாதியை. நீங்க மனநிலையா மாத்திரா மட்டும்தான் ஜாதியை ஒழிக்க முடியும். கண்டிப்பா சார். ஒரு அழைப்பாளர் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம், ராஜ் நியூஸின் புகார்பேட்டி, யாரைங்கிருந்து அழைக்கிறீங்க? ஹலோ, வணக்கம் சார். உங்க பெயர் என்ன, எந்த மாவட்டம்? என் பேர் ஈஸ்வரம், விருதுநகர் மாவட்டத்தில். சொல்லுங்க, உங்க புகார் என்ன? இந்த மகளுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சோம்மா. கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க சார். இல்ல, என் மகளுக்கு கல்யாணம் முடிச்சு இப்போ 1.5 வருஷம் ஆச்சு. கார்த்திகை மாசம் கல்யாணம் முடிச்சு. நான் வந்து ஒரு மாப்பிள்ள வந்து விருதுநகர்ல அந்த சப்ஜெக்ட்ல வந்து போலீஸ் ஆக்காரு. விஜயகண்ணன் சார். கல்யாணம் முடிச்சு 1 மாசத்துல வீட்டுல விட்டுட்டு போனவரு அதுல இருந்து இப்ப வரைக்கும் வரல, வீட்டுக்கு வரல. பொண்ணு விட்டு எம்காம் படிச்சிருக்காங்க. 25 ஆகுது. இது அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வச்சான். அது பண்ணி வச்சுட்டு வந்து ஒரே மாசத்துல வந்து வீட்லயும் வந்து விட்டு போயிட்டு அங்க இருக்கிற நாங்க கிடக்க போனதுக்கு அங்க இருக்கிற பிரசிடண்ட வச்சு பேசி அன்னைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட போயிட்டாங்க. என்ன காரணம் சொல்றாங்க ஐயா? சேர்ந்து வாழல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சார். இல்ல சேர்ந்து வாழலங்கிறது ஒரு காரணம் இருக்குமே. ஏதாவது அவருக்கு வந்து பெண்ணை பிடிக்கலையா, இல்ல என்ன காரணம்? ஒரே மாதத்துல விட்டுட்டு போறாருன்னா? இல்ல விட்டுட்டு போறாருல, அங்க வந்து ஏற்கனவே அங்க வேலை செய்யற இடத்துல ஏதோ லிங்க் இருக்காங்க சார். ஓ, அப்ப நீங்க வழக்கு போடலாங்க. ஏன்னா இப்போ 1 மாதத்துல வந்து வீட்டுல விட்டுட்டு கல்யாணம் பண்ணிட்டு விட்டுட்டு போறதை வந்து நீங்க காவல் நிலையத்துல ஒரு புகார் கொடுங்க. இல்ல சார், நான் மகளிர் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். அதுக்கு என்ன சொன்னாங்கய்யா? அவங்க ஜிஎஸ்ஆர் நாங்க வந்து காப்பி கொடுக்கல, ஜிஎஸ்ஆர் காப்பி போட்டு கையில கொடுத்துருக்காங்க. சரிங்க. அது பிறகு சார் கூப்பிட்டு சார் ஒன்றும் செய்யல, அது சஸ்பெண்ட் இருக்கு. சரிங்க. உங்க மகளுக்கான வந்து அவங்களுக்கு நியாயத்தை கிடைக்கிறதுக்கு அவர் கணவர் மீது வந்து ஒரு ஜீவனாம்ச வழக்கு போடுங்கய்யா. சரிங்களா? அதன் பிறகு வாழ்றதுக்கான ஒரு மனு, சேர்ந்து வாழ்வதற்கான மனு ஒன்று போடுங்க. அது மாதிரி இந்த மாதிரி ஒரு மாதத்துக்குள்ளேயே விட்டுட்டு போறதுக்கு அவர் மேல வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கூட நீங்க வழக்கு போடலாம். சரிங்களா? அதான் சார், 1 மாசம் கம்ப்ளைண்ட் கொடுத்து இல்ல, அது காவல் நிலையத்தோட நீங்க நீதிமன்றத்தில் குடும்ப வன்முறை சட்டத்தின் கீழே வழக்கு போடலாம். அது எங்க சார் இருக்கு? ஆமா, நீங்க உங்க பகுதியில நீங்க எந்த ஊருன்னு சொன்னீங்க? நான் சிவாஜி சார். அங்க ஒரு வழக்கறிஞரை பாத்துங்க. முதல்ல வந்து உங்களுடைய மருமகனுக்கு ஒரு நோட்டீஸ் ஒன்று கொடுங்க. அவங்க ஏற்கனவே கோர்ட்ல இருந்து கொடுத்தாங்க சார், கூப்பிட்டு காம்ப்ரமைஸ் மாதிரி கொடுத்தாங்க. அதுல என்ன சொன்னாங்கய்யா? அதுக்கு அவன் ஒத்தே வர மாட்டேங்கிறான். அவங்க விருந்தினர் கவர்மெண்ட் ஜிஹெச் கொடுத்தாங்க சார், 1 வாரம் கொடுத்தாங்க. சரிங்க. அதன் பிறகு அவர் என்ன முடிவு சொல்றாருன்னு பார்த்துட்டு உங்க மகளுக்கான அடுத்த கட்ட எதிர்கால வாழ்க்கையை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இல்லையா? இப்ப திருமணத்திற்கான என்ன முடிவு? ஒண்ணு, அவர் வாழ விரும்பலன்னா அடுத்த கட்டமா பெண்ணுக்கான மறுவாழ்வையாவது நம்ம பார்க்க வேண்டியிருக்கோம். அதனால நீங்க அந்த வழக்கு போடுங்க. அந்த வழக்குல என்ன முடிவு வருதுன்னு பாருங்க. இல்ல பெரியவர்களை வச்சு சமரசமா ஏதாவது பண்ணிட்டு முடிக்க முடியுமான்னு பாருங்க.
பெரிய வச்சு பேசிட்டாங்க சார், அதுக்கு ஒத்து வர மாட்டேங்கிறாங்க. இல்லை, யாராக இருந்தாலும் திருமணம் பண்ணிட்டு அப்படிலாம் வந்து நிற்கதியாக ஒரு பெண்ணை விட்டுட்டு போக முடியாதீங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நீங்கள் வந்து வழக்கு போட்டு அதற்கான தீர்வு கிடைக்கலாம். இல்லை பெரியவர்கள் முன்னாடி இல்லைன்னா உங்களுடைய மாவட்ட நீதிமன்றத்தில் ஒரு மனு கொடுங்க. அதாவது சேர்ந்து வாழ்றதுக்கான வந்து உடனே நடவடிக்கை எடுக்க சொல்லி அதில் வந்து கூப்பிட்டு விசாரிப்பாங்க. சட்ட உதவி மையம்னு ஒன்று இருக்கும் பாருங்க, சரிங்களா? விருந்தினர் எல்லாம் சொல்லிட்டு வந்தேன் சார். சொல்லி அவங்க சிவாஜிக்கு வந்து கொடுத்தாங்க, சிவாஜி போறதுக்கு. புரியுதுங்க. நீங்கள் இது வரைக்கும் செஞ்சுருந்தா கூட இப்போ வந்து நீங்கள் புதிதாக கொடுங்க. இன்னொன்று உங்களுக்கு மாவட்ட அங்கே இருக்கக்கூடிய சமூக பாதுகாப்பு துறைன்னு ஒன்று இருக்குது, சோசியல் வெல்ஃபேர் போர்டு. அங்கே கூட உங்கள் மருமகனை வந்து என்னுடைய மகளை சேர்த்து வச்சு வாழ வைக்கணும்னு சொல்லி மனு கொடுக்கலாம். ஏன்னா இப்போ திருமணம் ஆனதுக்கு பிறகு ஒன்று நீங்கள் சேர்ந்து வாழணும், இல்லைன்னா பிரிஞ்சு போகணும். 2 தான் செய்ய முடியும். சேர்ந்து வாழ்றதுக்கான விருப்பம் உங்களுக்கும் பெண்ணுக்கும் அந்த மருமகனோட சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சுன்னா அதற்கு முயற்சி பண்ணுங்க. இல்லைன்னா அவர்கிட்ட இந்த திருமணத்தை வந்து விவாகரத்து வாங்குறதுக்கான அதற்கான முயற்சி எடுக்கலாம். ஏதாவது ஆன பிறகு கூட இவங்க வந்து ஜீவனாம்சம் கேட்கலாம். அதாவது இவங்க வந்து வேணான்னு சொல்லலாம். அதான் ஒரு மாதத்திலே நான் அவரு தான் ஏற்கனவே வந்து அந்த நீங்க சொல்லக்கூடிய வேற ஏதோ ஒரு தொடர்பு இருந்துல விட்டுட்டு போயிருக்காரு இல்லையா? அது மேல அவர் நீங்க நடவடிக்கை எடுத்தாதான் உங்க பெண்ணுக்கான நீதி கிடைக்கும். சரிங்க சார், பண்ணுங்க. அப்படி தேவைப்பட்ட உங்களுக்கு நம்ம புகார் பெட்டி சார்பாக கூட உங்களுக்கு மேலே ஏதாவது ஆலோசனை சொல்கிறோம், சரிங்களா? நன்றிங்க. இணைப்பில் வந்ததுக்கு தொடர்ந்த நிகழ்ச்சி பாருங்க. திரு ஜெயகண்ணன் சார், இப்போ சாதிகளை வந்து பள்ளிகள்ல இருந்து நம்ம முழுமையாக அகற்றிட முடியாது தான். முதல்ல மக்கள் மத்தியில் வந்து மனநிலை மாற்றம் வரணும். அதே சமயம் மாணவர்கள் மத்தியில், ஆசிரியர்கள் மத்தியில் இப்படி வெவ்வேறு கட்டங்களில் வந்து மனமாற்றங்கள் ஏற்பட்டால் மட்டும்தான் இதுக்கு முடிவுக்கு வரும். இப்போ பள்ளிகள் திறக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்குது அப்படின்னா அந்த சாதி தாக்குதலை நடத்தக்கூடிய மாணவன் மீது நடவடிக்கை எடுக்கலாம் இல்லையா? ஏன்னா இப்போ ஜாதியால பாதிக்கப்பட்ட ஒரு மாணவன் ரொம்ப பாதிக்கப்படுறான். அதே சமயம் இந்த பக்கம் வந்து தாக்குதல் நடத்தக்கூடிய மாணவர்கள் அதை செஞ்சுட்டே தான் இருக்காங்க. அப்படின்னும் போது இதை நிறுத்தணும் அப்படின்னா அந்த மாணவன் மீது ஒரு நடவடிக்கை எடுக்கலாம் இல்லையா? நடவடிக்கைகளை பொறுத்த வரைக்கும் 18 வயதுக்கு கீழே இருக்கும்போது அவங்க மேலே இளைஞர் நீதி குழுமம், ஜுனைல் ஜஸ்டிஸ் போர்டு மூலமாக தான் எடுக்க முடியும். இப்போ இந்த நீங்கள் சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாணவனுக்கு மட்டுமே இல்லது, பெற்றோர்களுக்கு, உறவினர்களுக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி அவனை வந்து சாதிய ரீதியாக வளர்க்கும் போது என்ன அந்த பயம் ஏற்படணும் இல்லையா? இப்போ அரசாங்கம் என்ன சொல்லிட்டாங்கன்னா மாணவர்களை அடிக்க கூடாது, கண்டிக்க கூடாது, ஏதோ வார்த்தைகளை வந்து புண்படுத்துற மாதிரி பேசக்கூடாது அப்படின்னு. இந்த மாதிரியான பட்சத்துல வந்து மாணவர்கள் மத்தியில வந்து கல்வி உயர்ந்துட்டு ஒரு பக்கம் வந்தாலும் குற்றங்கள் நிறைய நடக்கும். நான் ஏற்கனவே நம்ம சொல்லும் போது பெண்கள் குறித்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் ஈடுபட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்கள்ட்டையும் நம்ம மாணவர்கள்ட்டையும் ஒரு உறுதிமொழி வாங்குறோம். அதில் இதை கூட சேர்த்துக்கலாம். சாதிய ரீதியான நாங்கள் வந்து நடவடிக்கைகளில் ஈடுபட மாட்டோம். பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் குறிப்பாக இந்த சாதிய சங்கங்களுடைய ஆதிக்கம், அரசியல் கட்சிகளே உள்ள போய் சாதிய ரீதியான ஒரு பிளவுகளை எடுத்துறாங்க. இதை தவிர்க்க வேண்டும். மாணவர்களுக்கிடையே கண்டிப்பாக படிக்கிற காலத்தில் அந்த மாதிரியான பிரிவினை இல்லை, இவங்க புதுசாக உருவாக்குறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அங்கே என்ன இன்னொரு பிரச்சனையும் சொல்லிடுறேன். அதாவது ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலேருந்து ஒரு மாணவன் படித்து வந்தால் அதை கூட வந்து விரும்ப முடியாத அளவுக்கு இன்றைக்கி இருக்குது. ஒரு பள்ளிகள்லாம் அனைத்து சமுதாயம் தான் படிக்க முடியும். இப்போ சமூக ரீதியாக சில சலுகைகள், சில உரிமைகள் கொடுத்துற எல்லாருக்குமே உண்டு, இடஒதுக்கீடுங்கிறது உண்டு, எல்லாருக்குமே இன்றைக்கி உதவித்தொகை உண்டு. அதை வச்சு நம்ம வித்தியாசப்படுத்தி பார்க்குறதெல்லாம் தவறானது. சமூகம் வந்து உங்களுக்கு அந்த கோட்டாங்கிறது வந்து சமூக ரீதியாக உருவாக்குனதுக்கான இடஒதுக்கீடுக்கானது, மீண்டும் மீண்டும் சாதிய பிளவுகளுக்காக அல்ல. அதை வந்து தவிர்க்க முடியாமல் வந்து நம்ம இன்றைக்கு கடைபிடிக்க சூழ்நிலைன்னா ஒரு சமூகத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கானது தேவைப்படுது. இந்த பிளவுகளை மீண்டும் மீண்டும் மாணவர்களிடையே உருவாக்கி அவர்களிடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த ஒடுக்கப்பட்ட ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு சலுகை அதிகம், இது மாதிரியான வந்து திணிப்புகளை வந்து பிசி எம்பிசி மாணவர்களிடையே திட்டமிட்டு அரசியல் கட்சியினரும் சமூக அமைப்புகளும் உருவாக்குவது தவறு. அதுதான் சார், இந்த பள்ளி அளவிலேயே வந்து அந்த சாதி தாக்குதல் நடத்துற மாணவன் மேல பள்ளி அளவிலேயே ஒரு நடவடிக்கை எடுக்கலாம். ஒரே ஒரு தீர்வு தான். அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவன் அந்த பள்ளியில் அந்த தவறை செஞ்சா அவன் அப்படியே வந்து நம்ம சீர்திருத்த பள்ளிக்கு மாத்திரலாம். இதுதான் உங்களுக்கு தீர்வு. அந்த மாதிரியான மாணவன் அந்த பள்ளியில வந்து அவன் ஒரு தொற்று நோய் மாதிரி அதை பரப்புறான் சாதிய, அவனை கொண்டு போய் நீங்க சீர்திருத்த பள்ளியில சேர்ந்தா அதுக்கான அந்த படிப்பும் அவனுக்கு கெடாம அடுத்து ஒரு நல்ல மாணவனா வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சரிங்க சார், நிகழ்ச்சியினுடைய கடைசி காலர் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம், ராஜ் நியூஸின் புகார் பெட்டி, யாரை எங்கிருந்து அழைக்கிறீங்க? ஐயா வணக்கம், நான் வடசென்னையில இருந்து கூப்பிடுறேன். உங்க பெயர்? என் பேர் சதீஷ்குமார். நான் தரம்பூர் பகுதி கண்ணதாசன் நகர் பகுதியில வசிக்கிறேன். இந்த கண்ணதாசன் நகர் பகுதியில பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யா நகர் சொல்லிட்டு ஒரு நகர் இருக்கு. அந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா அடிக்கடி மின்சாரம் துண்டிக்கப்படுது. இது பல முறை புகார் அளிச்சு எந்த ஒரு நடவடிக்கையும் இல்ல. அந்த ஏஐக்கு போன் பண்ணாலும் அவரோட நம்பர் சுவிட்ச் ஆஃப்ல தான் வச்சிருக்காரு. எல்ஐக்கு போன் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப்ல தான் இருக்கு. ஆபீஸ்க்கு போனாலும் ஆபீஸ்ல
ஒரு ஆபரேட்டர் மட்டும் தான் இருக்காரு. மீதி யாருமே இருக்காங்க, அந்த ஆபரேட்டர் ட்ரிங்க்ஸ்ல தான் இருக்காரு. நாங்க வந்து பல முறை புகார் கொடுத்தோம், யாரும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை, எதுவுமே இல்லை. அந்த மவுண்ட்ல இருக்க புகார் நிலையத்துக்கு புகார் கொடுத்தோம். அதுல புகார் கொடுத்தா இப்ப ஒரு 5 மணிக்கு பவர் கட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஈவினிங் 5 மணிக்கு நாங்க புகார் கொடுக்குறோம்னா 10 மணிக்கு நாங்க திருப்பி போன் பண்ணி அந்த புகார் அந்த மவுண்ட் ரோட்ல என்ன ஆச்சு, என்ன ஸ்டேட்டஸ்ன்னு கேட்டா, இப்ப நாங்க அனுப்பிச்சிருக்கோம், ஒன்றும் தெரியல, எங்களுக்கே தெரியலன்றாங்க. அப்ப எதுக்கு மவுண்ட் ரோட்ல ஒரு ஆபீஸ் இருக்கு, அதுக்கு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணி எதுக்கு நம்ம கேட்கிறோம், அது என்ன ஃபார்வர்ட் பண்ணிருக்காங்க, அங்க இருந்து என்ன ரிப்ளை வந்திருக்கு, பப்ளிக் எதுவுமே தெரிய மாட்டுது. கரெக்டா அந்த 5 மணிக்கு கம்ப்ளைண்ட் பவர் கட் ஆனது நைட்டு 2 மணிக்கு தான் வந்து ஃபால்ட்டே என்னன்னு அட்டன் பண்ண வராங்களே. நாங்க இத்தனைக்கு 1 மணிக்கு நான் கை குழந்தையோட போயிட்டு நான் இன்னைக்கு கிட்னி ஃபெயிலியர் பேசன்ட்டு 1 மணிக்கு நான் இபி ஆபீஸ்ல போறேன், யாருமே இல்லை, ஒரே ஒரு ஆபரேட்டர் மட்டும் தான் இருக்காரு. இத்தனைக்கு ஒரு 20 பேர் 30 பேர் லேடிஸ் உள்ள உட்காந்துட்டு அன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இந்த மாதிரி பண்றது எவ்வளவு நாளா நடக்குது சார் இது? சார் மேடம் இது வாரத்துல 2 நாள் நடக்குது மேடம். என்ன காரணம் சொல்றாங்க? அது கேட்டா கேபிள் ஃபால்ட்டு, லைன் ஃபால்ட்டு, பவர் லோடு அப்படிதான் சொல்றாங்களே தவிர இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. மேல இடத்துக்கு கொண்டு போக மாட்டாங்க. எவ்வளவு குடும்பங்கள் அங்க இருப்பீங்க? கிட்டத்தட்ட ஒரு 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்குது மேடம். அந்த நகர் 2 நகர் தான், ஐஸ்வர்யா நகர்ல கோவிந்த சுவாமி ஸ்ட்ரீட், ஆண்டாள் நகர், இந்த 2. சரி, இணைப்புல இருங்க ஐயா. ஐயா வணக்கம். வணக்கம். அவங்க மேல அதிகாரிக்கு எடுத்து மாட்டாங்க, நீங்க தான் எடுத்துட்டு போனோம். பலமுறை கொண்டு போயிட்டேன். இப்போ நீங்க ஒண்ணு இல்ல, நீங்க வந்து மின்சாரத்துறை செயலாளர் ஒருத்தர் இருக்காரு, ஐஏஎஸ் ஒருத்தர் இருக்காரு, அவரு கொண்டு போங்க. ரெண்டாவது அது எந்த கவுன்சிலர் வருது? அது கவுன்சிலர் வந்து காந்தி, அவங்க பேர் வந்து. ஆமா, நீங்க அவங்க கிட்ட ஒரு மனு கொடுங்க. அவங்க இருக்காங்கன்னே தெரியல. அவங்க கிட்ட போய் புகார் கொடுங்க. ஜோனல் ஆபீஸ் நீங்க கேட்டு போங்க. ஜோனல் ஆபீஸ் இருக்குமாங்க, மண்டல ஆபீஸ். ஆமா, அங்க ஒருத்தர் இன்சார்ஜ் இருப்பாரு, ஈபிக்குன்னு ஒரு இன்சார்ஜ் இருப்பாரு. ஆமா, அவர்கிட்ட ஒரு புகாரை கொடுங்க. உங்களுக்கு ஏஇ ஒருத்தர் இருப்பாரு, கொடுத்துருங்க. ஓகே, இப்போ நீங்க வந்து ஒண்ணு இல்ல சார், மின்சாரத்துறை செக்ரட்டரி ஐஏஎஸ் ஒருத்தர் இருப்பாரு, அவர்கிட்ட ஒரு புகாரை கொடுங்க. அவங்க கண்டிப்பா நடவடிக்கை எடுப்பாங்க. ஓகே சார், நிகழ்ச்சி முடிஞ்சு உங்களுக்கு தொடர்பு போட்டேன் சார். நான் நன்றிங்க இணைப்புல வந்ததுக்கு. நிச்சயமா இது ஒரு பெரிய பிரச்சனை தான் சார், இதை சீக்கிரம் சரி செய்யணும். நம்மளுடைய சமூக ஆர்வலர் உங்களுக்கு தொடர்பு கொண்டு பேசுவாங்க சார். நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டு சார், இவ்வளோ நேரம் என்னுடைய கேள்விகளுக்கும் நேயர்களுடைய கேள்விகளுக்கும் ரொம்ப அழகாகவும் தெளிவாகவும் பதில் சொன்னீங்க. மிக்க நன்றி. நிச்சயமாக நேயர்களே, காலமாக மாறவே மாறாத ஆனால் மாற்றப்பட வேண்டிய பிரச்சனைகளை இந்த புகார் பெட்டி தீர்த்து வைக்கும். திங்கள் முதல் வெள்ளி வரை ஒளிபரப்பு ஆகக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் தொலைபேசி மூலமாகவும் எங்களுக்கு புகாரினை தெரிவிக்கலாம், அல்லது தொலைக்காட்சி முகவரிக்கும் கடிதம் மூலமாகவும் அனுப்பி வைக்கலாம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.